நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்ற ஆனை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் வாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்களிடம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கண்ணியோடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனோடும் மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். சென்ற மாதம் தொடங்கி திருவான்மியூர் தேவாசிரியர் திருக்காவணத்திலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் பாடியருடைய அட்டப்பிரபந்தங்கள் என்று சொல்லப்படும் 8 ரகசிய நூல்களுக்குள்ளே 8 சாத்திரங்களுக்குள்ளே கொடிக்கவி என்று பிரபலமாக அறியப்படும் சாத்திரத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளது. அந்த அளவில் சென்ற மாத நிகழ்வில் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை சதாசிவமாக விளங்கக்கூடிய எம்பெருமானிடத்தே இருந்து தொடங்கி நந்தி பரம்பரையாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஞான மரபு நந்தியம்பெருமான் சனத்குமாரர்கள் வழியே பரஞ்சோதியாரை அடைந்து அவர் மூலமாக மெய்கண்ட தேவருக்கு திருவருட்கடாட்சமாக ஏற்பட்டு அந்த ஞான தீண்டல் அவர் வழியே ஸ்ரீமத் அருணந்தி சிவாச்சாரியாருக்கும் அவர் வழியிலே மரஞான சம்பந்தருக்கும் அவர் அடிபரவிய உமாவதி சிவத்திற்கும் என்று அவிச்சின்னமாக வாழையடி வாழையாய் தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஞான மரபை பற்றியும் அதிலே சந்தான பரம்பரையில் 4 நிறைவாக வந்து தோன்றிய உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய பெருமைகளையும் வாழ்க்கை வரலாறு குறித்தும் தில்லை கூத்தபெருமான் அவரை கொண்டு ஆட்டுவித்த திருவிளையாடல்கள் குறித்தும் அவர் பாடியருடைய பிரபந்தங்கள் குறித்துமாய் என்று சென்ற மாத நிகழ்விலே சிந்தித்தோம். கொடிக்கவி என்று பாடப்படும் இந்த 4 பாடல்கள் கொண்ட அற்புதமான சாத்திர நூலுக்கு சொல்லப்படும் முன்கதை சுருக்கமாக இவர் மரஞான சம்பந்தர் திருவடியை பற்றி அவருடைய திருவருளுக்கு இலக்காயிருந்த நிலையில் தில்லை அம்பலவானரை பூஜிக்கக்கூடிய உயர்ந்த குடியில் பிறந்தும் கூட நீர் அதிலிருந்து இழங்கி போய் இவரை ஆசிரியித்தது, அவர் உண்ட சேடத்தை நீங்கள் பெற்றது, இவைகளெல்லாம் தோஷமாய் சொல்லி தில்லை மூவாயிரவர்கள் இவரை சில காலம் பூசை முறையிலிருந்து விலக்கினார்கள் என்று பிரபலமாக சொல்லப்படுகிறது. அந்த காலப்பொழுதில்தான் சுவாமிகள் கொற்றவன்குடி என்ற ஊரிலே பர்ணசாலை அமைத்து கொண்டு அங்கே சிவானுபூதி கூடிய செல்வராய் வீற்றிருந்து சிவஞானமேயான சாத்திரங்களை பாடி பரவினார். புராணங்களையும் பாடுகிறார். தோத்திர நூல்கள் எல்லாம் எழுதப்படுகிற காலம் அது. அப்படி அவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் தில்லை சபாநாயகருடைய மார்கழி திருநாள் நெருங்கி வந்து மகாத்வஜாரோகணம் செய்ய வேண்டிய கொடியேற்ற திருநாளன்று விதிப்படி பூஜிக்கப்பட்ட நந்திக்கொடி ரிஷபக்கொடியை கயிறிலே கட்டி அதை துவஜஸ்தம்பத்திலே ஏற்ற முனைந்தபோது அந்த கொடி ஏறாமல் தவித்ததென்றும் அதற்கு காரணம் அறியாதவர்களெல்லாம் சூழ்ந்து நின்றபோது அங்கே எம்பெருமான் அசரீரியாக கொற்றவன்குடியிலே இருக்கக்கூடிய உமாபதி சிவத்தை அழைத்து வந்து அவர் முன்னிலையில் ஏற்றப்பட்டால்தான் இந்த கொடியேறும் என்று வாக்கருளி செய்ய தில்லைவாழ் அந்தணர்கள் அதுபோது கூடி பேசி கொற்றவன்குடிக்கு சென்று உமாபதி சிவத்தினிடத்தே நடந்த விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி அவரை அம்பலவானர் ஆடிக்களிக்கும் பொதுமன்றின் முன்னே வந்து எழுந்தருளி கொடியை ஏற்றி தரும்படியாக பணித்தார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படியே சுவாமிகள் எழுந்தருளி கொடிக்கவி பாடி அந்த கொடியை ஏறும்படியாய் செய்து துவஜாரோகணம் கண்டருளி மேலே திருநாட்கள் எல்லாம் குறைவில்லாமல் நடந்தன என்று ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. அந்த அளவில் சுவாமிகள் பாடிய இந்த கொடிக்கவி இதிலே சிவஞானம் அடைவதற்கு முதல் படியாக இருக்கக்கூடிய
தீட்சையினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லத் தொடங்குகிறார். தீட்சை என்ற ஒரு சடங்கை சைவ சித்தாந்தம் உயர்ந்த நிலையிலே வைத்து போற்றுகிறது. சிவமாம் தன்மை அடையப்பெற்ற உயிர்கள் ஆச்சாரியருடைய பரிசோதனையினாலே இவர் தீட்சிக்கப் பெறுவதற்கு தகுதி வாய்க்கப் பெற்றிருக்கிறார் என்பது அறிந்த பிறகு எம்பெருமான் தான் திருவாய் மலர்ந்தருளிய சிவாகமங்களிலே சொல்லி இருக்கக்கூடிய தீட்சை கிரமப்படி அந்த ஆன்மாவின் பேரிலே பரிவு கொண்டு ஆச்சாரியர் இந்த உயிர் கடைத்தேறுவதற்கு இதனினும் வேறொரு வழி இல்லை என்பதை அறிந்து சிவபஞ்சாட்சரமாகிற உயர்ந்த சொத்தினை அதற்கு கொடுக்கும்படியாக செய்து இந்த பஞ்சாட்சரத்தை விதிப்படி உபதேசமாக ஏற்று அதனுடைய எழுத்துக்களை மாத்திரை குறைவில்லாமல் கிரமப்படி விதிப்படி ஜபம் செய்து அதன் மூலமாக பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய பொருள் உள்வாங்கி அந்த உயிர் சிவஞானம் அடையப்பெற்று மலவாசம் நீங்கி எம்பெருமானை அடையக்கூடிய கதி அதற்காக செய்விக்கப்படுவதாய் பார்க்கிறோம். கண் திறத்தல் என்று ஒரு சடங்கு திருக்கோயில்களிலே திருமேனிகளுக்கு நூதனமாக பிரதிஷ்டை செய்யும் போது நடைபெறும். அந்த திருமேனியை வார்த்த ஸ்தபதி எல்லா லட்சணங்களையும் பொருத்தி இந்த திருமேனிக்கு உரித்தான எல்லா ஆபரணங்கள், ஆடை, அலங்காரம் இவற்றை எல்லாமும் வார்த்து வடித்து கொடுத்து இதை திருக்கோயிலிலே ஒப்புவித்த பிறகு கிரமப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் ஆற்றி நிறைவாக நேத்ரோன்மீலனம், கண் திறப்பு என்ற ஒரு சடங்கை செய்விப்பார்கள். அதிலே அந்த உற்சவ திருமேனியிலே ஜீவன் பொருத்தப்பட்ட நிலையில் எப்படி பிறந்த குழந்தை கண் திறந்து பார்த்து உலகை அறிகிறதோ அதுபோலே அதுவரையில் மண்கருவிலே இருந்து உயிர் சக்தியாக வார்க்கப்பட்டு அந்த அக்னி சம்பந்தத்திலே தோன்றிய அந்த திருவுருவம் கண் திறக்கும் நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியை நியமித்து காண்பிப்பார்கள். அதன் பிறகுதான் அந்த திருமேனியை அன்று இரவு பள்ளியறைப்படுத்தி மறுநாள் பொழுது விடியும் போது அப்போது உறங்கச் சென்று மீண்டும் கண்விழித்தெழுவது போலே மீண்டும் அந்த தான் சாநித்தியம் அந்த பொருளிலே ஏற்படும்படியாக செய்தல் என்ற சடங்கு. அந்த விதத்தில் தீட்சை என்பதும் மீண்டும் ஒரு முறை அகக்கண் திறப்பதற்கு அதுவரையில் திறக்காது இருந்த அகக்கண் அது திறக்கும்படியாய் செய்யும் சடங்கு. மனதினுள்ளே நோக்க வேண்டிய அந்த பார்வைக்கான கண், அந்த கண்ணை திறந்து வைக்கக்கூடிய சிறப்பை இந்த ஆச்சாரியர் செய்கிறார். புறையிருளை எப்படி விளக்கானது ஏற்றப்பட்டிருந்தாலும் கண் பார்வை கொண்டுதான் அந்த விளக்கின் உதவியினாலே புறையிருளை நீக்குகிறோம். பிரபலமாக சித்தாந்தத்தில் சொல்லப்படும் உதாரணம், இருள் நீங்குவதற்கு ஒளி தேவை, ஒளி மட்டும் போதுமானா இல்லை, கண்ணில் பார்வையும் தேவை. பார்வையற்ற ஒருவருக்கு விளக்கு ஏற்றப்பட்டிருந்தாலும் அந்த இடம் இருளாகத்தான் கிடக்கும். அப்போ இது இரண்டுமே தேவை என்பது போலே அந்த உயிரினுடைய அந்த இருள் தன்மை அக இருள் நீங்குவதற்கு விளக்காக ஞான ஒளியாக அந்த ஆச்சாரியர் ஏற்றுவித்து அகக்கண்ணை திறந்து அதை பார்க்கும்படியாக செய்கிறார். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான தீபத்தை தரிசிக்கும் பொருட்டு அகக்கண்ணை அவர் திறந்து வைத்து அதுவரையில் ஒளிமங்கி இருந்த அந்த பார்வையை தாம் பெரும்படியாக செய்கிறார். அதற்கு தீட்சை என்று நாம் வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சாத்திரத்தின் 4 பாடல்களிலும் சிவாகம முறைப்படி பெறப்படும் தீட்சையினாலே அந்த உயிர்கள் அடையக்கூடிய மேன்மையை வலியுறுத்தி சொல்லுவார். உரையாசிரியர்கள் சொல்லும்போது கூட பாடல்கள் முடியும் போது ஒவ்வொரு பாடலிலும் கொடி கட்டினனே கொடி கட்டினனே என்று சுவாமிகள் தெரிவிப்பார். அப்படி கொடி கட்டினேன் என்று சொல்லுவது அதுவரையில் அடையாமல் இருந்த பார்வை தெளிவை பெரும்படியாக செய்தல். தீட்சையின்படியே அந்த அகக்கண் திறக்கப்பட்டது என்று சொல்லும் விதமாகத்தான் கொடி கட்டினேன் என்ற அந்த பதத்தையே அவர் சொல்லுகிறார். அங்கே கட்டப்பட்ட கொடி என்பது அகக்கண் திறப்பு. அதுவரையில் அமைந்திருந்த அகக்கண் திறக்கப்படுவதை சொல்லுகிறார். தான் தீட்சையின் மூலமாக கண் திறக்கப்பட்டது என்று நாம் கொள்ளுகிறோம். சிவாகமங்கள் சொல்லக்கூடிய தீட்சை மீண்டும் ஒரு பிறவி என்ற கணக்கில் தான் வரும். அந்த தீட்சையின் மூலமாக எல்லோருமே 2வது பிறப்பை அடைந்த நிலையிலே இருபிறப்பாளர்களாகவே பார்க்கப்படுகிறார். அப்போ அந்தனர் முதலான குலத்திலே தோன்றியவர்களுக்கு இருபிறப்பாளர் துஜர்கள் என்று சொல்லக்கூடியதற்கான சடங்கு உபநயனம் என்ற சடங்கின் போது செய்விக்கப்படுகிறது. அப்போது முப்புரி நூல் விதிப்படி தரிக்கப்பட்டு உபநயனம், அதுவரையில் இருந்த கண் பார்வை போதாது, இன்னும் அதிகமாக உள்ளே பார்ப்பதற்கு ஒரு பார்வை, அடுத்ததாக ஒரு கண்ணை திறந்து வைக்கிறேன் என்ற கிரமத்திலே செய்யப்படும் சடங்கு. அதனால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை பிறந்தார்களாக. அதான் அன்றை காலை அவர்களுக்கு சௌளம் முதலிய கர்மாக்கள் எல்லாம் செய்யப்படும். பிறந்த குழந்தைகளுக்கு செய்வது போலே நாமகரணம் தொடக்கமான கர்மாக்கள் எல்லாம் சிலது சொல்லப்படும். தீட்சையிலே அது போன்ற கிரமங்கள் உண்டு. புதிதாக நாமம் சூட்டி
சவுளம் முதலிய காரியங்கள் செய்து, அதனால்தான் அன்னைக்கு புதிதாக பிறந்த குழந்தையை அந்த கழிவெல்லாம் தீர குளிப்பாட்டுவது போலே மந்திரோக்தமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு அந்த தீட்சை ஏற்பவரை நீராட்டி அவர்களுக்கு புதிய வஸ்திரமெல்லாம் கொடுத்து அவர்கள் விதிப்படி அதையெல்லாம் அணிந்து கொண்டு வந்து புதியதாய் பிறந்தோம் என்ற நிலையில் அமர்த்தித்தான் அவர்களுக்கு இந்த உபதேசம் செய்விக்கப்படுகிறது. உபதேசத்தினால் புதிய பிறவி, அடைந்த அந்த பிறவியிலே மேன்மை. அதுவரையில் இருந்த பிறவி முடிந்தது என்னும் அளவிலே இன்னும் வேறு சில மரபுகளில் இந்த தீட்சையெல்லாம் ஏற்கும் போது அந்த சரீரம் இறந்துவிட்டு போனதுக்கான சடங்கெல்லாம் கூட செய்வார்கள். கண் பார்க்க செய்வார்கள். தாமே அதற்கு பிறகு செய்ய வேண்டிய நீதார் கடன் எல்லாம் செலுத்தி முடித்து அது முடிந்து போய்விட்டது, இப்போது இங்கே நீராட்டி புதிதாக நம்மை தோற்றுவித்திருக்கிறார்கள் என்று புதிய பிறவியாகவே அதை பார்த்துத்தான் தீட்சை செய்விப்பார்கள். மற்றைய சம்பிரதாயங்களில் இப்படியெல்லாமும் உண்டு. தீட்சைங்கிறது அப்படி ஒரு புது பிறவியாகவே கொள்ளப்படுகிறது. அதுவரையில் இருந்த குழப்பங்கள் குறைகள் எல்லாம் தீர்ந்து புதிதாய் பிறந்த பிறவி என்ற பொருளில். அந்த விதத்தில் இங்கேயும் சுவாமிகள் தீட்சித்து வைத்து கொடுத்த புது பிறவி என்ற கணக்கிலே புதிதாய் ஒரு பார்வை தோன்றியது என்ற கணக்கிலே வைத்து பாடுகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ரொம்ப பிரசித்தமாக மேற்கோளாக காட்டப்படுவது சித்தாந்த கட்டுரைகளிலே, சொற்பொழிவுகளிலே. இது ரொம்ப இது புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் போல இருக்கும், ஆனால் இதை சிந்தித்தே இருக்க மாட்டோம். தெளிவாக சொல்லியிருப்பார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். முதல்ல மங்களமான சொல்லினால் தொடங்குகிறார். ஒளி என்ற சொல் காவியங்கள் எல்லாம் பாடும்போது மங்கள சொற்களாலே தொடங்க வேண்டும் என்று ஒரு நியதி உண்டு. மங்களமான சொல்லாக இருக்கணும், மங்களமான எழுத்தாக இருக்கணும்ன்றெல்லாம் நியதி உண்டு. உலகலாம் என்று எடுத்து பெருமான் எடுத்து கொடுத்த பதம், அதிலே உலகு என்ற சொல்லே அருள் தரத்தினாலே ஏற்பட்டது. நமக்கு இங்கே அதுதான் அனுபவங்களை பெற்றுத் தருகிறது. அதனால் அது மங்களம் நிறைந்ததாகவே கொள்ளுகிறோம். அதிலும் உயர்த்தியாக அதன் முதல் எழுத்து உகாரம். உகாரம் நேரடியே திருவருளை குறிக்கக்கூடியது. நாம் ரொம்ப பேர் எழுதும்போது மேலே ஊன்னு போட்டு ஊன்னா போட்டு எழுதுகிறோம். பிள்ளையார் சுழின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அந்த உகாரம் பிரணவத்திலே நடுநாயகமாக இருப்பது. பிரணவத்தை 3 பீஜங்களாக பிரித்தால் அகாரம், உகாரம், மகாரம்னு 3ஆக பிரியும். அதிலே நடுவிலே இருப்பது ஊ. அதிலே ஆ என்ற அகாரம் சிவத்தை குறிப்பது, மா என்ற மகாரம் உயிர்களை குறிப்பது. இரண்டையும் இணைக்கக்கூடிய திருவருளாக விளங்குவது நடுவிலே எழுதப்படும் உகாரம். எல்லாவற்றிற்கும் திருவருள் துணை கொண்டு செய்கிறோம் என்பதை காட்டத்தான் எது எழுதினாலும் மேலே உகாரத்தை இட்டு தொடங்குவது. திருவருளை சிந்தித்தேன் என்ற நிலையிலே எழுதுவது, சொல்லுவது எல்லாம் திருவருள் விளக்கமாக விளைவது. எல்லாத்திலையுமே பல நூல்கள் அப்படி உகாரத்தினாலே, அதுவும் உலகு என்ற மங்கள சொல்லினாலேயே தொடங்குவதை மரபாக கொண்டிருக்கிறார்கள். இதை சாமானிய கவிகள் கூட செய்கிறார்கள். அதனால் அந்த விதத்தில் இங்கேயும் ஒளி என்று ஞானத்தை குறிக்கக்கூடியதாய் சிவஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லை கொண்டு தொடங்குகிறார். அந்த ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்கிறார். ஞானமும் அஞ்ஞானமும் ஒரு இடத்திலே தங்கியிருக்கும். எங்கேனா நம்மிடத்தே தான். உயிர்கள் வசம் இது இரண்டும் ஒன்றுபட்டபடியே தங்கியிருக்கும். நம்முடைய நிலையே இதில் எது கூட எது குறைச்சல்ங்கிறத வச்சு தான் நம்முடைய ஸ்தானம் நிர்ணயிக்கப்படுகிறது. அறியாமை முழுவதுமாய் நம் பேரிலே போர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, கேவல நிலை என்றும், அதிலிருந்து நீங்கி கரணகலேபரங்களை எல்லாம் எம்பெருமான் கொடுத்து இது சரி இது பிழை என்று பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை கொடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒன்று உண்டு. அதிலே சகல நிலை என்றும், அதையெல்லாம் கடந்து சரீரத்தை தொலைத்து, எப்படின்னா வினைவாசம் எல்லாம் ஒழிந்து போய் ஆணவ மலத்திலிருந்து நீங்கி திருவருள் விளக்கத்தினாலே அந்த உயிரானது போய் எம்பெருமான் திருவடிகளிலே லயிக்கக்கூடிய காலம், இது 3வது நிலை. இப்படித்தான் இதிலே அறியாமைங்கிறதனுடைய குணம் எவ்வளவு வீரியப்பட்டதுன்னா முழுவதுமாக தொடைத்தெறியப்படுவதில்லை. கட்ட கடைசி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதில் எவ்வளவு தூரத்திற்கு அதன் மேலே போர்த்தப்பட்டு ஞானம் அந்த இருளை மறைக்கிறதுங்கிறது தான் பேச்சே தவிர முழுவதுமாக அறியாமை நீங்கியது நிலையே கிடையாது. அந்த நிலையே சொல்ல முடியாது. அதனால்தான் ஆச்சாரியர்களை சாமுசித்தர்கள்னு கொண்டாடுறோம். 4 பெருமக்களை விசேஷமாக இந்த நாமம் விட்டு அழைப்பதற்கு காரணம், இவர்கள் 4 பேருக்கு மட்டும் இந்த நாமம் விட்டு அழைப்பதற்கு காரணம், தடுத்தாட்கொண்ட போது எம்பெருமான் சகலவிதமான மெய்ஞானத்தையும் கொடுத்துட்டார். அதில் சம்பந்த சுவாமிகளுக்கு சொன்னது எல்லோருக்கும் பொருந்தும் தான். ஓமையிலா கலைஞானம், உலகறிய மெய்ஞானம் எல்லாவற்றையும் முழுவதுமாக தெளிவான ஞானத்தை காட்டி கொடுத்துட்டார். அதனால் அவர்கள் சிவமாம் தன்மையிலேயே இருந்துத்தான் பாடினார்கள். அந்த நிலை நமக்கு தெரிந்து இந்த 4 மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு.
வேறு யாருக்கும் இந்த கதியை நாம் சூட்டுவது இல்லை, இந்த 4 பேருக்கு மட்டும்தான். அதனால்தான் பெருமான் தடுத்தாட்கொண்ட உடனே பாடத் தொடங்கி அந்த பந்தமே எதிலும் பற்றாது எல்லா விதத்திலும் பற்றுக்களை வென்றவராய் பெருமான் திருவருளையே நோக்கி இருந்தவர்களாக அவர்கள் நின்றார். அந்தபடிக்கு அவர்களுடைய அந்த ஞான பூர்த்தி ஏற்பட்டிருந்த ஒரு நிலை அது. அதனால் இவர்கள்லாம் அதில் விதிவிலக்கு. ஏனையவர்களுக்கு அறியாமையை மிஞ்சி அங்கே அறிவு ஞானம் ஏற்பட்டு இருளினுடைய பெரும்பகுதி அறுதிப்பெரும்பகுதியை மறைத்து ஒளி கூட்டக்கூடிய நிலையில் தான் இருக்கும். அவ்வளவு வீரியம் இந்த ஆணவ மலத்துக்கு. அதை முழுவதுமாக மலவாசத்தை முழுவதுமாக துடைத்தெறிந்தேங்கிறதுக்கு இடமில்லைன்னுறான். அப்போ என்ன பண்ணலாம்னா அதிகபட்சம் இந்த மலத்தன்மையினுடைய விவரத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீங்கியவர்களாக இல்லை அதை அடக்கியவர்களாக அதற்கு மேலே சிவஞானம் தலையெடுத்து அந்த ஒளியானது இந்த இருளை மறைக்கும்படியாக செய்து கொள்ளுதல் தான். ஆனால்தான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். எந்த நிலையிலேன்னு சொல்லலை, ஏன்னா எல்லா நிலையிலும் உண்டு, அத்தனை நிலையிலும் உண்டு. கேவலமோ சகலமோ இது இரண்டும் ஒன்றுபட்ட அந்த நிலையிலே இருக்கும், இரண்டுமே இருக்கும், அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். திருவருள் விளக்கத்தால் ஒளி கூட இருள் குறையும், இருள் கூட ஒளி கூடும், ஒளி குறையும். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று பொருத்தி இதை கூட்ட 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 இது குறையும். இப்போது சிவபூஜையிலே நிறைய படிநிலைகள் உண்டு. அதிலே முதல்ல செய்யக்கூடிய பூஜையை நாம் கேவல பூஜை என்று சொல்லுவோம், அது சிவபூஜை. அதில் சுவாமியோடு சேர இன்னும் அநேக மூர்த்தங்களை எல்லாம் எழுந்தருளச் செய்து எல்லாவற்றுக்கும் பூஜை செய்து அர்க்கியம் கொடுத்து நைவேத்தியம் எல்லாம் செய்து எல்லாவற்றையும் அந்த நிலையிலே வைத்து பார்க்கக்கூடியது. அதை அடுத்து ஒரு மிஸ்ர பூஜையாக செய்வோம். இந்த மிஸ்ர பூஜையிலே சுவாமியோடு கூட இருந்த மீதி தெய்வங்கள் அதிதேவதைகள்லாம் கொஞ்சம் குறையும், ஆனால் இறைவன் இல்லாமல் இன்னும் சில தெய்வங்களும் உண்டு. மூன்றாவது படிநிலையிலே நிர்வாண தீட்சையின் போது வழங்கப்படும் மந்திரத்தில் தான் சுத்த பூஜை என்ற நிலையில் பூஜை ஆச்சாரியருக்கே பூஜை. நம்முடைய பூஜையிலே இருந்த லிங்கமூர்த்தத்தை தெற்கு நோக்கி எழுந்தருளச் செய்து தட்சிணாமூர்த்தமாக பாவித்து அந்த சிவஞான ஸ்வரூபமாக இருப்பவர் அடியனுடைய ஆச்சாரியர் என்ற பாவனையிலே அர்க்கியமெல்லாம் சுவாமிக்கு அதே மூலமந்திரத்தால் கொடுத்து நிறைவில் அந்த நிர்மால்யத்தை சண்டேசருக்கு தராத ஆச்சாரியருக்கே கொடுப்பாங்க. ஆச்சாரியருக்கே நிர்மால்யம், அவரே சண்டேஸ்வர ஸ்தானத்தில் அமர்த்தி விடுகிறோம். சிவமாய் இருந்து எல்லாவற்றையும் ஏற்று அவரே சண்டேஸ்வர ஸ்தானத்திலே இருத்தி சிவபூஜையினுடைய நிர்மால்யம் என்ற அளவில் அதையும் ஏற்றுன்னு இப்படி எல்லா நிலையிலும் உயர்ந்ததாக ஆச்சாரியரை சகலத்தினுள்ளேயும் பார்க்க தொடங்கி விடுகிறோம். அந்த பூஜையிலே தான் நமக்கு நால்வர் பெருமக்களுக்கெல்லாம் ஸ்தானமே சொல்லியிருக்கு. நமக்கு கேவல பூஜையிலையோ இல்லை மிஸ்ர பூஜையிலையோ காமியார்த்தமாக வேணுமானா நமக்கு மனதிற்கு நெருக்கம்னு ஒரு ஆச்சாரியரை எழுந்தருளை செய்து அர்க்கியம் கொடுக்கலாம், பூஜை எல்லாம் செய்யலாம். மித்தபடிக்கு பூஜை நேரடியாக நம்முடைய ஆச்சாரியருக்கு தான், நிர்மால்யம் சண்டேச பெருமானுக்கு தான். சுத்த பூஜையில் மட்டும்தான் நமக்கு நந்தி பரம்பரையை தொடங்கி நந்திகேஸ்வரர் தொடங்கி பரம்பரையிலே வந்த எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு அர்க்கியம் கொடுத்து தீபதீபம் கொடுத்து நைவேத்தியம் செய்துன்னு இந்த மரபே அங்கே மட்டும்தான் வருது. இப்போது எல்லாத்திலும் உயர்ந்ததாக இந்த நிர்வாண தீட்சை செய்விக்கப்பட்டவர்களுக்கு சுத்த பூஜை வழங்கப்படுகிறது. அந்த சுத்த பூஜையிலே அர்க்கியம் கொடுக்க வேண்டிய தெய்வங்களினுடைய எண்ணிக்கை குறைவுங்கிறதுனாலே ரொம்ப சீக்கிரம் முடிச்சுடலாமான்னு கேட்டால் பூஜை பத்ததி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உள்ளபடியே நல்ல பழகினவர்கள் கூட குறைந்தபட்சம் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறோம் பூஜைக்கு அப்படின்னா, சுத்த பூஜை என்று வந்து விட்டால் பழக்கம் வந்துருச்சுன்னா 1/2 மணி நேரத்தை நியாயத்துக்கு முடிச்சிடலாம், ரொம்ப சுருக்கமாக முடிஞ்சிடும். ஆனால் அப்படி முடிப்பவர்கள் இல்லை. நிர்வாண தீட்சை ஏற்றவர்களுக்கு தான் இன்னும் காலம் அதிகமாக போகும். பத்ததி குறைவே தவிர அவர்களுக்கு பக்குவம் கூடி இருக்கும். அப்போ இன்னும் 4 மந்திரம் அதிகமாக சொல்லுவோம், இன்னும் 2 பதிகம் கூட பாடுவோம். எம்பெருமானை அர்ச்சிப்பதற்கு என்ன, அந்த 8 நாமங்களை சொல்லி முடிச்சுடணுமா, இன்னும் நாமங்கள் சொல்லி அர்ச்சிப்போம், பஞ்சாட்சரம் சொல்லி ஜபம் கூட்டுவோம்னு ஆர்வத்தினாலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை ஆசைத்தான் பூஜையாக வெளிப்படுகிறது. பெருமான் பேரிலே கொண்ட அந்த ஆசைத்தான், காதல் தான் பூஜையாக வெளிப்படுகிறது. இப்போ அந்த ஆசை கூடி போய் மற்றைய விஷயங்களிலே நேரம் குறையும்படியாக செய்யும். அதுவரையில் நாம் பூஜை இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, இன்றைக்கி வெளியே போகிறோம், இன்றைக்கி ஏதோ பண்டிகை நாள் அதனால் கொஞ்சம் கூட்டி 2 பதிகம் கூட சொல்லுவோம், இல்லை பண்டிகை நாள் ரொம்ப நேரம் பண்ணாத உடனே சாப்பிடணும் விருந்தினர்லாம் வராங்க
அதனால் சீக்கிரம் முடிச்சிருன்னு சொன்னாங்கன்னு சீக்கிரம் முடிச்சிடுறோம். இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுருக்கத்தை ஒரு வழக்கம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடமே இருக்காது. இதில் நாம் நேரம் பார்த்து செய்கிறோம் என்பதை தாண்டி பூஜைக்காகத்தான் இந்த நாள் பொழுது விடிந்ததுங்கிற அளவிற்கு பக்குவம் கூடியிருக்கும். சிவத்தின் பால் கொண்ட காதல் அப்படி அதிகரித்து கொண்டே போகும். உள்ளபடியே நம்மை சூழ நடக்கக்கூடிய பல விஷயங்களின் பேர்லேயே நமக்கு பற்றே இருக்காது. செஞ்சுட்டு போட்டுமே அதனால் என்னன்னு விட்டுட்டு நகர்ந்து போகிற அளவுக்கு பக்குவம் ஏற்படும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதற்காக கத்தி தீர்த்ததெல்லாம் அது தேவையில்லையே, அது பொய்ங்கிற மாதிரி போயிடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமியினுடைய ஸ்தானத்தை நாமையே சஞ்சலப்படுத்திப்பானே, அவர் அப்படியே உள்ளே இருக்கார், அது அப்படியே இருக்கட்டும். அதை போஷிக்கணும்னா நான் ஆணவப்படக்கூடாது, அகங்காரப்படக்கூடாது. நாம் சொல்லி உலகத்தை திருத்தறதுக்கு நாம் என்ன பரமாத்மாவாக நாம் வந்திருக்கோம். சரி, வினைவசப்பட்ட அந்த உயிர் அந்த மாதிரி செய்யுதுன்னு எடுத்துக்கிற அளவுக்கு பக்குவம் எல்லாம் வந்து தோன்றும். பல பேருக்கு சிவபூஜை இல்லாமலே அந்த பக்குவம் எல்லாம் வந்துடும். அதை நம்ம சூழ இருப்பவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கணக்கில் கொண்டோம்னா சிவபூஜை எல்லாம் வேண்டாம், சாமானிய வாழ்க்கையிலே அந்த பக்குவத்தை நான் எளிமையாக அடைந்து விட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் சிவபூஜை அந்த தன்மைக்கு நம்மை அழைத்து செல்லும். ஊடுருவி பார்க்க தொடங்கி பெருமானுடைய திருவிளையாடல் இதுவும் ஒரு அங்கம்னு எடுத்துக்கொண்டு அதை கடந்து போகக்கூடிய பக்குவத்தை தருவார். உள்ளபடியே ரொம்ப ருச்சிகரமாகிவிடும் வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி இருந்த சங்கடம் எல்லாம் எதுவும் இல்லையே, போயிட்டாங்களா போயிட்டாங்க, வந்துட்டாங்க, இருக்காங்களா இருக்காங்க, இல்லையா இல்லை, இந்த ஒரு பக்குவ நிலையை அடைந்ததாக ஆகிவிடும். அப்படி எம்பெருமானிடத்தை ஈடுபடத் தொடங்கி காலமெல்லாம் அவருக்கென்று ஆகக்கூடிய உனக்கு தொண்டு செய்வதே பணியாயிருத்தல் என்ற நிலைக்கு உயரும்படியாக செய்து. மற்றொரு லட்சணம், பேதங்கள் குறையத் தொடங்கும். யான் எனது, இதுதான் என்னுடையது, இந்த மொழி, இந்த தேசம், இந்த நாடு, இந்த குலம், இதெல்லாம் என்னுடையது, அதனால் அதற்காக நான் பேசுவேன், அதற்காக நான் சண்டை போடுவேன், அதை என்னுடையதாக பாவித்து நான் உரிமை கொண்டாடுவேன், இதெல்லாம் ரொம்ப கடந்து போயிடும். இந்த பிறவியிலே அப்படி தோன்றியது, இந்த பிறவியிலே இந்த குலம், இந்த பிறவியிலே இந்த நாடு, இந்த பிறவியிலே இந்த பாஷை, இந்த பிறவியிலே இந்த அவ்வளவுதான். பெருமான் கொடுத்த பிறவிகளில் எங்கெங்கே என்னென்ன தோணினோமோ அந்த வாசமெல்லாம் இன்னுமா நான் சுமந்திருக்கிறேன் இல்லை. எல்லாம் போய் அயர்த்து விழுந்த பிறகு இதில் எது வந்து நிற்க போகிறது? ஒன்றுமே நிற்க போகிறதில்லை. எதுவும் அங்கே வந்து நமக்கு நிற்கப் போவது இல்லை. சிறுவிரகால் தீமூட்டி அவரெல்லாம் வந்தவர்கள்லாம் செல்லா நிற்பர்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதோடு முடிஞ்சது. அதிகபட்சம் அவர்களால் செய்யக்கூடியது அவ்வளவுதான். இப்போ அந்த இடத்திலே எனதுன்னு நான் மார்தட்டி கொண்டிருந்த மொழியோ இனமோ குலமோ தேசமோ ஒன்றுமே வரலையே. அதனால் எம்பெருமானை அதற்குள்ளே எல்லாம் ஒரு காலத்திலும் அடக்கவே முடியாது. இதிலெல்லாம் நாமே முதல்ல கட்டுப்படக்கூடாது. நாமே அதற்கு கட்டுப்படக்கூடாதுன்னும் போது இன்னும் பக்குவான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். எம்பெருமானை எல்லாம் அதற்குள்ளே கட்டுப்படுத்தி, இவர் இந்த பாஷை பேசினால்தான் இவர் என்னுடைய எம்பெருமான், இந்தபடிக்கு அவர் வேடம் அணிந்தால்தான் என்னுடைய எம்பெருமான், இந்த தேசத்தை சார்ந்தவராக இருந்தால்தான் எம்பெருமான். பெருமான் அவருடைய பராக்கிரமம் தான் அவருக்கு முதல் அடையாளமே. எல்லா இடத்திற்கும் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கிறார்னு சொன்ன பிறகு மொழி கொண்டும் இனம் கொண்டும் குலம் கொண்டும் நிறம் கொண்டும் ஒன்றுமே செய்ய போவதில்லை. அதற்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்டு தான் பெருமான் இருக்கிறார். இப்போ இந்த பேதங்கள் குறையத் தொடங்கும். இவர் பார்க்க என்னை போல இருக்கிறார், என்னை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அதனால் இவரிடத்தை அன்பு பாராட்டுகிறேன். எதிரே இருப்பவர் என்ன மாதிரி இல்லை, அப்போ என்னை சேர்ந்தவர் இல்லை, அவரிடத்தை வேறுமாறு பாவிக்கிறேன். இதுக்கு அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் வேறொருவர்னு பாவித்தவர் ஒருவேளை ஏதோ கால அவசரத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கூட செய்யலாம். இவர் என்னை சேர்ந்தவர்னு ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தேனே ஒருத்தர், அவர் தான் என் காலை வாரி விட்டார்னு வந்து நிற்கும். அப்போ எதற்காக இவருக்காக இதை நான் செய்தேன், அவரை எதற்காக பகைத்து கொண்டேன்னா, வாஸ்தவத்தில் ரெண்டு பேர்கிட்டையும் எந்த பகையும் இல்லை. ஆனால் இவர் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கார், கொஞ்சம் அதே நிறம், அதே மொழி, அதே இடையுடைய பாவனை எல்லாம் அப்படி இருக்குன்னா உடனே அவரை என்னுடையதாக கருதினேன். பிரயோஜனமே கிடையாது. அவரால் நாளைக்கு ஒரு அபகாரம் வந்ததுன்னா அது யார், நாம தான் அனுபவிக்கிறோம். இப்போது இந்த பேதங்கள் எல்லாம் குறையத் தொடங்கும். அந்த பக்குவ நிலைக்காக வேண்டித்தான் தீட்சித்து வைப்போம். உள்ளபடியே அகக்கொன் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த பக்குவ நிலை. இப்போது இது இரண்டும் ஒரு சேர ஒரு இடத்திலே இருக்கும் தன்மை அது. ஒரு அறையின் உள்ளேயே இருள் சூழ இருக்கும். ஒரு அறையில் ஒரு மூலையில் சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சுட்டா அந்த விளக்கினுடைய ஒளி எத்தனை தூரத்திற்கு இருள் நீக்குமோ அத்தனை தூரத்துக்கு தான் நீக்கும். இப்போ ஒளி இருக்குது, இருளும் இருக்குது. இன்னும் 4 தீபங்கள் அதிகமாக ஏற்றினால் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். ரொம்ப அதிகமாக போன பிறகும் கூட இங்கே முழுக்க ஒளிதான் இருக்குது, இருள் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. குறைந்திருக்கும், நம் கண் பார்வைக்கு தெரிய குறைந்திருக்குமே தவிர முழுவதுமாக இங்கே இருளை வென்றேன்னு சொல்லுவதற்கு இடமில்லை. அப்படி வாய்க்கவே முடியாது. அதனால் தான் எம்பெருமானையே நேரில் பார்த்து தரிசித்து அனுகிரகம் எல்லாம் பெறப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டார்கள் தேவர்கள். வினைவாசம் எல்லாம் கூட கடந்து போனவர்கள் உண்டு, விஞ்ஞான கலர்லாம் உண்டு. நான் அவர்களுக்கும் என்ன ஆயிற்று,
அங்கே போய் சறுக்கித்தான் விழுந்தார்கள். பிரளயாகலர் வினைவாசம் எல்லாம் கழித்தவர்கள் விஞ்ஞானகலர். அவர்களேயும் சிலர் ஆணவமலத்தினுடைய தாக்கம் கொஞ்சமேனும் இருக்கத்தான் செய்யும். அதை முழுவதுமாக வென்றவர்கள் அது யாரும் இல்லை, சுவாமியை தவிர. எம்பெருமான் அவர் தனி. அவரை தவிர ஏதோ ஒரு விதத்தில் அறியாமை குறைந்திருக்குமே தவிர நீங்கப்பட்டதுன்னு சொல்லுவதற்கு இடமே இல்லை. அத்தனை தூரத்திற்கு இந்த ஆணவத்தினுடைய தன்மை. என்ன சொல்றார்? ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், நீங்கும்னு சொல்லலை, ஒளிந்து கொள்ளுங்கிற. இந்த வெளிச்சத்தில் இது கொஞ்சம் குறைஞ்சாப்புல இருக்கும், அதன் உள்ளே இது ஒளிந்து போகுமே தவிர நீங்காது. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். இருள் கூடினால் அதிலே ஒளி குறைந்துவிட்டு போய்விடும், அது ஒளிந்து போய்விடும். இது கூடினால் அது குறையும். இப்படி மாறி மாறித்தான் இருக்குமே தவிர முழுவதுமாக நீங்கியதென்று கிடையாது. மேலே எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. எனினும் அப்படியும் கூட, ஏன்னா என்ன பண்ணியும் இந்த இருளை முழுவதுமாக ஓட்ட முடியாது, அது இருந்து கொண்டே இருக்கும். ஒளிந்துதான் இருக்குமே தவிர இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு, ஆனால் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? எனினும் இருள் அட. ஒரு நன்மை என்னன்னா, ஞானத்தை ஆணவ மலம் போய் பொருந்த முடியாது, போய் பொருந்தாது. அந்த ஞானம் பதிஞானமாய் பரிபூரண ஞானமாய் வரப்பெறும். அப்போதான் அந்த ஆணவ மலம் அங்கே பொருந்தாது. இல்லைன்னா ரொம்ப கடினம். அதை வென்று வருதல்ங்கிறது ரொம்ப கடினம். எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. ரெண்டையும் முழுக்க ஒழித்தோங்கிறதுக்கு இல்லை. எனினும் ஆணவமலமானது ஞானத்தை போய் அடையாது, அதை போய் நீங்கும்படியாய் செய்யாது. அப்போ அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் ஆணவமலத்திற்கான ஒரு கேடயம் போல அது பயன்படும். சாமான்யமாகவே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்திருக்கு, அதை நம்ம உள்வாங்கி கொள்ளுகிறோம். உள்ளுக்குள்ளே அது ஒரு உணர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு கோபம் ஏற்படுகிறது. உடனடியாக அந்த கோபத்திற்கு வடிகாலாக பேச்சினாலோ முகபாவனைகளாலோ கைகளை கொண்டோ ஏதோ ஒரு விதத்திலே அதற்கு ஒரு வடிகால் தேடி அந்த இடத்துல உடனடியாக நாம் செயல்படுத்துகிறோம். ஒரு 10 நிமிஷம் இருந்து யோசித்து இதற்கு காரணம் என்னன்னு சிந்தித்து அதை ஆராய்ந்து பார்த்து இதிலே நம் பேரிலேயே பிழை இருக்குன்னு ஒருவேளை தெரிய வரும்போது நியாயத்துக்கு அத்தனை கோபமும் அத்தனை ஏச்சும் பேச்சும் அவ்வளவு உணர்ச்சிக்கு வசப்பட்டதும் பொருளற்றதுன்னு நீங்கி போயிடும். ஆனால் தான் சாதாரண சாஸ்திரங்கள் கூட சொல்லும்போது திடீரென்று ஏதோ ஒரு கோபம் வரக்கூடிய காலத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிடம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உடனடியாக அதற்கு சொல்லோ செயலோ வெளிப்படுத்தாமல் இருந்து அதற்கப்புறமாக ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுக்கலாம். குழம்பி இருக்கிற நிலையில் ஆணவம் அத்தனை வேலை பார்க்கும். குழப்பத்திற்கே காரணம் அதுதான். இன்னும் அது அதிகமாகவே வேலை பார்க்கும். இதனால் தான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஏற்பட தொடங்கின அந்த குழப்பம் அதனால் தான் ஆச்சுன்னு நாமே ஒரு முடிவுக்கே ஒரு க்ஷணப்பொழுதில் வந்துவிடும். ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஆணவ மலம். எனக்கு இன்னும் அதனுடைய முழுமையான காட்சியே தெரியாது. அதில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து நான் பேசணும். அதெல்லாம் கேட்டு தெரிந்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் வாஸ்தவம், நியாயம். அப்போ தான் தெரிய வரும். ஆனால் நம்முடைய ஆணவம் என்ன பண்ணுது? உனக்கு எல்லாம் தெரியும், இது இப்படி ஆச்சு இல்லை, அப்போ இதுதான் காரணம், இவர் பேரில் தான் அத்தனை தப்பும், நீ அவர் பேரில் உன்னுடைய கோபத்தை காண்பிக்கலாம்னு அது உள்ளிருந்து உத்தரவு பிறப்பிக்கும். இது அத்தனையும் கண்ணுமைக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். இதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காது, கண்ணுமைக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். உடனே அங்கே பதறி எழுந்து கோபப்பட்டு ஆணவ மலத்திற்கு வெற்றி பெற்று தந்து விடுவோம். அறிவு அங்கே மங்கி போய்விட்டது. என்ன சொல்றார்? இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. இதை வெல்லுவது எப்படின்னா, இந்த அறியாமை இருள் அதிகப்பட்டு கொண்டே போகாமல் கட்டுப்படணும். என்ன சொல்லிட்டார்? ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும்னுட்டார். அது விதியாக எடுத்துக்கிட்டோம்னா அறியாமையிலிருந்து நீங்குவதற்கு ஒரே வழி அறிவை வளர்த்து கொள்ளணும். அது மேலிடணும். அது மேலிட்டு கொண்டே போனால் அதிலே இது மங்கி போய்விடும், நீங்காது, மங்கி போய்விடும். அப்போ இதை வென்றோம்னு ஆகிவிடுகிறதா? அதுக்கு என்ன வேணும்னா அறிவு, சிவஞானம் ஏற்பட வேண்டும். ஏன்னா எல்லா விஷயத்தை பற்றிய தெளிவும் அப்படிங்கிறது சிவஞானத்தின் மூலமாக வருவது.
மற்றைய ஞானம் எல்லாம் பசு ஞானம் பாசஞானம்னு அதெல்லாம் தள்ளிடுறோம். பதிஞானத்தினாலே ஏற்படக்கூடிய தெளிவு அது ஒன்றுதான் ஆணவ மலத்தை எதிர்த்து போராடுவதற்கான கேடயமாக நிற்கிறது. அந்த சிவஞானம் திருவருளினாலே பெறப்படும். வேற எந்த காரணத்தினாலும் பெறக்கூடியது இல்லை, ஒரு நிலையிலும் பெறுவதில்லை. அந்த திருவருளை எப்படி பெறுவதுன்னா அதுக்குத்தான் மேலே கொடி கட்டினனேங்கிறார். தீட்சையின் மூலமாக, பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய உபதேசத்தின் மூலமாக அந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து கொண்டு விதிப்படி அந்த மந்திரத்தின் பேரிலே காதலோடு கூடி, அந்த மந்திரம் விளக்க வந்த பொருளின் பேரிலே பற்றோடு கூடி அதை ஜபித்து வர பக்குவத்தன்மை மேலிடும். அது பரீட்சித்து பார்த்தாலுமே சொல்லிடலாம். நிச்சயமாக பஞ்சாட்சர ஜபம் பல படியாலும் பக்குவ நிலையை அதிகரித்து கொடுக்கிறது, மாற்று கருத்தே வேண்டாம். ரொம்ப உயிர்களை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை பஞ்சாட்சர மந்திரத்திற்கு உண்டு. இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. இருளை இனியும் வளரலாம் என்று இடம் தராது உள்ளே இருந்து ஒளிரக்கூடிய அறிவொளியானது அதை அடராது பார்த்து கொள்ளும். வளர்ந்து கொண்டே போகாமல் பார்த்து கொள்ளும். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை, அது இனி வளராதுன்னு அதை நிப்பாட்டக்கூடிய ஒரு தன்மை இது பெற்றதாய்விடும். அந்த நிலையில் இருள் அடராது. அப்ப எவ்வளவு தூரத்திற்கு அந்த ஒளி இருக்கணும்னா, உலகத்திலே எதெல்லாம் இருள்னு நீங்க கணக்கிடுறீர்களோ அந்த எல்லா இருளையும் ஒன்று திரட்டி சூரியன் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினால் சூரியனை அது மங்க செய்யுமா? முடியாது. சூரிய பிரகாசத்தின் முன்பாக இது எதுவுமே முடியாது, வழக்கமே கிடையாது. திருவாரூரிலே தியாகேச பெருமான் எப்போதுமே சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் புறப்படுவார். பகல் பொழுதிலே கிளம்பும் வழக்கம் அங்கே இல்லை, யாத்திரையே கிடையாது. சுவாமி ஆஸ்தானத்தை விட்டோ இல்லை எங்கே எழுந்தருள் இருந்தாரோ அங்கே இருந்து புறப்படுகிறாருன்னா சூரியஸ்தமனமாகி ஒரு முகூர்த்தம் ஆயித்தான். குறைந்தபட்சம் 7 மணிக்கு முன்னாடி இரவு வேளையில் தான் புறப்படுவார். காரணம், அவர் புறப்பட்டு வந்தால் சூரியன் நம்மை விடவும் ஒளி பொருந்தியவர் யாரும் இல்லைங்கிற நிலையில் இருந்துட்டு 1 கோடி சூரியனாக சுவாமி வெளிப்பட்டார்னா சூரியன் பயந்து போய் தன்னைத்தானே ஒளிந்து கொள்வானாம். நம்மை விட பிரகாசம் யாரும் இல்லைன்னு நினைத்து கொண்டிருந்தோம், இதோ நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாரேன்னு அவன் ஒளிந்து கொள்வானாம். அதனால் ஒரு க்ஷணப்பொழுது இருள் சூழ உலக உயிர்கள் அஞ்சிவிடும்ங்கிறதுனாலே சுவாமி இரவு வேளையில் மட்டும்தான் புறப்படுவார். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஒளியினும் மேம்பட்டதுன்னு சூரியனை வைக்கிறோம். அவர் முன்னாடி உலகத்தில் இருக்கிற எல்லா இருளும் போய் நின்றாலும் தோற்றுவிடும் இல்லையா? அப்படியான ஒரு ஞான தீபம் ஏற்பட்டால் இருள் அடராது. அவ்வளவு தேவையாம். இந்த அறியாமை இருள் அத்தனை வீரியம் பொருந்தியது. அப்ப அதை வெல்ல வேண்டும் என்றால் அடராதபடிக்கு முனைத்திடாது அசத்து சத்தின் முன் இருள் இரவி முன் போல். அது முளையே விடாத அசத்து பொருள் முளைவிடாது மட்டுப்பட்டு மலடாய் போய்விடுமா? எப்போன்னா சத்தின் முன். எது போலேன்னா சூரிய உதயத்தின் முன்பாக இருள் எப்படி நிற்க முடியாதோ அது போலே. வருடத்திலே இரவு காலத்தினுடைய நேர பொழுது அந்த பொழுது வந்து அதிகரித்து கொண்டே போகுதுன்னு பார்க்கிறோம். ஆச்சு, இப்போ தட்சிணாயனத்துக்கு அப்புறமா இரவு நேரம் அதிகரித்து கொண்டே போகுதுன்னு பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் சூரியனுடைய முதல் கிரணம் பட்டவுடன் எத்தனை அடர்ந்த இருளாயினும் நீங்கித்தானே தீரணும். இல்லை முடியாதுன்னு அதால் சொல்ல முடியாது. சூரியன் முன்பாக இது நிற்கவே முடியாது. அதனால தான் சூரிய வெளிச்சமே படாத நாடுகள்லாம் ரொம்ப சங்கடத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இங்கே அறியாமையும் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் புண்ணிய பூமின்னு நம்மை நாம் சொல்லுகிறோம். வாழ்வதற்கு தகுதி, போதுமான அளவில் வெப்பம், போதுமான அளவிலே மழை, போதுமான அளவில் நல்ல உணவு, அந்த உணவிற்கு மூலப்பொருட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாய் சத்தான காய் வகைகள், கனி வகைகள், நல்ல நீர், மண் சத்து, இன்னும் இத்தனையும் கிடைக்கப்பெறுவதால் தான் இந்த பூமியை புண்ணிய பூமின்னு நாம் கொண்டாடும். ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட மற்றைய தேசங்களை காட்டிலும் இதற்கு ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதனால் நத்தவத்தினால் வந்து சேர்ந்தோம்னு எடுத்துக்கொள்கிறோம். நான் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அப்படி தோன்றியதுனாலேயே எல்லாம் மோட்சம் இல்லை, வாய்ப்புக்கு இங்கே இடம் இருக்குது, அவ்வளவுதான். அதனாலே ஏன்னா இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி இதன் பேரில் பற்றெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இது புண்ணிய பூமின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே தோன்றியதற்காகவே எல்லாம் மோட்சம் இல்லை. இது காசிக்கு போயிட்டு வந்தால் மோட்சங்கிற மாதிரிலாம் கிடையாது. உள்ளபடியே அதிலே ஈடுபடுபவர்களுக்கு தான் அது தெளிவை பிறப்பித்து தரும். அந்த இன்பம் வந்து அதில் ஈடுபடுபவர்களுக்கு தான். அப்போது காசி தத்துவத்தில் சொல்கிறேன். இங்கே அதேபடி வாய்ப்பு நமக்கு கூட பெறுகிறது. ஏன்னா மற்ற உலகங்களில் இது போலே ஒரு கோயில் கட்டி வைத்து அங்கே ஒரு தேவாசிரியர் திருக்காவனம் அமைத்து அதிலே
சத்து விஷயங்கள் பேசுவதற்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்து பேசுவதற்கு ஞான நூல்களும் ஏற்பட்டிருக்கணுமே. அதெல்லாம் அத்தனை தூரத்திற்கு பிரசித்தமாக மற்ற பகுதிகளிலே இல்லை. அதனால்தான் இது தவத்தினால் ஓங்கிய தலம்னு இதையெல்லாம் நாம் கொண்டாடுகிறோம். அதை பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர இதன் பேரில் பற்று வைத்து இதில் சிக்கி விழுந்துடக்கூடாது, இதிலே சிக்கி விழுந்து விடக்கூடாது. அதை பயன்படுத்தி கொள்ளணும், சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அந்தபடிக்கு அசத்தின் முன்பாக சத்து முளைக்காது. எப்படி சத்தின் முன்பாக அசத்து முளைக்காது, எப்படின்னா இரவியின் முன்பாக இருள் முளையாதது போலே சூரியன் முன்பாக இருளால் தோன்ற முடியாது. அந்தபடிக்கு இன்னொன்று, சூரியன் வானத்திலே இருக்கும் போதே இருள் தோன்றுவதில்லை. சூரியனுடைய திசை நீங்கி நீங்கி போகும்போது இருள் படர தொடங்குது. அப்போ அவருடைய பார்வையில் இருக்கிற மட்டும் என்னவானாலும் இங்கே வெளிச்சம் தான். அவர் நீங்கி போன பிறகுதான் இருள் வருகிறதே தவிர இருள் புறப்பட்டு வந்து சூரியனை கவ்வல. ஆனால் சூரியன் புறப்பட்டு வந்தார்னா இருளை நீங்கும்படியாக செய்துவிடுறார். அவர் பார்வைப்பட்டுடுது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வாசி ஒரு இடத்துல இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இந்த வித்தியாசம் உண்டு. இருள் போய் சூரியனை கவ்வுவதில்லை, இருள் அடர்த்து சூரியன் மங்கி போனார்னு இல்லை. ஆனால் சூரிய வெளிச்சம் வந்து விட்டால் இருள் நீங்கி விடுகிறது. அப்போ இருள் எப்படி வருகிறதுன்னா சூரியன் நீங்கினதுனால இருள் வந்தது. இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு. அந்தபடிக்கு அறியாமை எனினும் இருள் அடராதுங்கிற ஆணவமலத்தை போய் இருள் பீடித்து, ஆணவமலம் போய் ஞானத்தை பீடித்து, உயிரை பீடித்து அதனுடைய ஞானத்தன்மையை நீக்குமான ஞானத்தை ஆணவமலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஞானம் ஏற்பட்டு விட்டால் ஆணவமலத்தால் அங்கே நிற்க முடியாது, சூரிய ஒளி போல். அதனால் இந்த இந்த வாசி ரெண்டுத்துக்கும் இருக்கு. ஒரு சேர சம்பந்தப்பட்டு ஒரே அறையிலே இருந்தாலும் அறியாமையால் அறிவை வெல்ல முடியாது, அது அங்கே தோற்றுத்தான் போகும். ரொம்ப விசேஷமான உதாரணங்கள்ல அறியாமையே வடிவெடுத்து வந்தால் அப்போ அறிவுக்கு கொஞ்சம் இடம் கஷ்டம்தான், அதில் தான் தோற்று போகிறாங்க. அறிவுங்கிற ஆயுதம் தோன்றிவிட்டால் அறியாமையால் அங்கே நிற்க முடியாது. சூரியன் வந்து விட்டால் இருள் நீங்கித்தான் ஆகணும். இருள் வந்து விட்டால் சூரியன் நீங்கணும்னு அவசியம் இல்லை. சூரியன் நீங்கினால் இருள் வரும். புரியுதா? வார்த்தை விளையாட்டு போல இருக்கும். ஆனால் காலை பொழுது எப்படி விடியுதுன்னா சூரியன் வந்துட்டார்னு சொல்கிறோம். இப்போ மாலை எப்படி வந்ததுன்னா சூரியன் மறைந்ததுனாலே மாலை வந்ததே தவிர மாலை தானாக வரலை. அப்போது வல்லமை யாருக்குன்னா சூரியனுக்கு தான். அதுபோலே அறிவிற்கு வல்லமை உண்டு. ஆனால் அதை பொருட்படுத்தாது இருந்து விட்டால், திருவருள் விளக்கத்தால் அதை கொள்ளாது இருந்து விட்டால் அறியாமைத்தான் வெல்லும். எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. உள்ளுக்குள்ளே உயிருக்கு ஆதார பொருளாய் இறைவன் இருக்கிறான். அதுதான் ஞான வடிவம். அந்த ஞான வடிவத்தினுடைய வீரியத்தை, அதனுடைய தேஜஸை புரிந்து கொண்டு உயிரானது லபிக்கும்படியாய். எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. அப்போ உள்ளுக்குள்ளே ஞானமானது தோன்றிவிட்டால், தெளிவு பிறந்து விட்டால், திருவருளாலே சேர்த்துக்கொண்டதில்லை, எங்கேயுமே ஞானம் வாசித்தெல்லாம் பெறுவதில்லை, திருவருளினாலே இது தோன்றிவிட்டால் உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளது. பாசம் அது ஜடப்பொருள், அதுக்கு உயிர் கிடையாது. அதனாலே அதுக்கு ஜடப்பொருளாக இருக்கிறதுனால அறிவு கிடையாது, சைத்தன்யம் கிடையாது, அறிவு கிடையாது. பசு உயிர் உள்ளது, அது அறிவும் உள்ளது, நமக்கு அறிவும் உள்ளது, சைத்தன்ய பொருள். எனினும் அந்த அறிவு எப்படிப்பட்டிருக்குன்னா சிற்றறிவாய், மாறக்கூடியதாய், மங்கக்கூடியதாய் ஏற்பட்டிருக்கு. வயோதிகத்தினாலும் இன்னும் பல காரணங்களினாலே நல்ல தெரிந்த விஷயங்கள் கூட மங்கும் அளவிற்குத்தான் நம்முடைய அறிவு. அப்படின்னும் போது அதுவும் வந்துடுதே. அறிவினுடைய குணத்தில் அதையும் சேர்த்து சொல்லிடுறோம் இல்லையா? ரொம்ப பழக்கப்பட்ட இடமே மறந்து போயிடுதே. பிறந்து வளர்ந்த வீடெல்லாம் மறந்து போவதில்லை ஒரு வயசுக்கு மேல். அப்போ அது சிற்றறிவு, அதனுடைய தன்மை அவ்வளவுதான். இன்னொன்று, எது வேணுமோ அதை சிலரை நிறுத்தி கொள்ளும், வேண்டாததை மறந்து செய்யும், இதெல்லாமும் உண்டு. இவ்வளவெல்லாம் குழம்பி போன நிலையிலேயும் 20 வயசு இருந்தபோது எங்கிட்டேருந்து யாரோ பணம் வாங்கிட்டு போனாங்கிறது 80 வயசில் திருப்பி நினைவு வரும். அவங்க பேர், சந்தர்ப்பம் எல்லாம் நினைவு வரும். நான் அது உள்ளுக்குள்ளே அவ்வளவு தூரத்திற்கு அதிலே பதிந்திருக்கும் போது, அப்போ மனசினுடைய தன்மை ஒரு நேர்கோட்டிலே செயலாற்றணும் இல்லை, அது முன்னும் பின்னுமாக போய் முரண்பட்டதாக இருந்து இப்படியெல்லாம் செய்யக்கூடியது. அறிந்து மறக்கும், மறந்து மீண்டும் தெளிவுபடுத்தி கொள்ளும்,
மாறி புரிந்து கொள்ளும், தவறாக புரிந்து கொள்ளும், ஒரு பாதி சரின்னு புரிந்து கொள்ளும். இப்படியெல்லாம் அதனுடைய அறிவு சிற்றறிவாய் இருப்பதினால். எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. அவர் யாரும் அறிவிக்க வேண்டியதில்லை. எல்லா காலத்திலும் அறிந்தபடியே இருக்கிறார். காலத்தை கடந்து அப்படின்னா எதிர்காலத்திற்கும் ஆனதெல்லாமும் தானே அறிந்து வைத்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லோரை பற்றியும் அறிந்திருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லப்படுவதால் இந்த உயர்ந்த நிலையிலே அவர் வைத்து கொண்டாடப்படுகிறார். முற்றறிவு, முழுதும் உணர்ந்த அறிவு. அதெல்லாம் தான் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு இருந்தது. சாமுசித்தர்களாக ஞானசம்பந்த பிள்ளையார் கொண்டிருந்த ஞானத்தை அப்படித்தான் பார்க்கிறோம். அது முற்றறிவே. அதனால்தான் எம்பெருமானுடைய பராக்கிரமங்களை தாமும் செய்து காண்பித்தார். குறிப்பாக இறந்துபட்டு போனவர்களை மீண்டும் கொண்டு வந்தது போன்றதெல்லாம் அதெல்லாம் பெருமானால் மட்டுமே கூடியது. விதியை மாற்றியமைக்கும் தன்மை, அந்த தன்மையை தான் பற்றினார். அந்த தன்மையை தான் பற்றினார். இதில் எங்கேயுமே உயிர் பெற்று வரணும்னு பாடல்ல சொல்லலை. திருவடிகளில் விண்ணப்பம் போதியோ போதியோன்னு பாடினார். திருவதியில் வைத்த விண்ணப்பம் அதெல்லாம் பாராமல் இந்த உயிர் போய்விட்டதேங்கிற விண்ணப்பம். எம்பெருமான் உடனே அதை புரிந்து கொண்டார். இல்லை இருந்து நீ நல்விழா பொலிவெல்லாம் கண்டுவான் அந்த உயிரை மீண்டும் வரும்படியாக செய்தார். இந்த அற்புதங்கள்லாம் நாம் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் பெருமானால் மட்டுமே கூடிய சங்கல்பங்களை தாமே நிகழ்த்தி காண்பித்தார்கள். ஆனால் தான் இவர்களை முற்றறிவாளர்களாகவே பார்க்கிறோம். இவர்களிடத்தே குறையான ஒரு அறிவு என்பது எதுவுமே இல்லாதபடிக்கு முழுவதுமாக பெறப்பட்டது. உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளது. முற்றறிவுடைய பரமன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக, அனாதியாக காலங்கடந்தவன் அறிந்தவனாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே யஸ்யாத்மா சரீரம், இந்த உடம்பானது ஆன்மாவாக உடம்பை தனக்கு சட்டையாக கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கு ஆதாரப் பொருளாக எம்பெருமான் அந்த உயிரைத்தான் தரித்து கொண்டு எழுந்தருளி இருந்து உயிரைத்தான் தான் சட்டையாக நிற்கிறான். நாம் எப்படி உடம்பை தரித்திருக்கிறோமோ அதுபோலே உயிருக்குள்ளே எம்பெருமான் இருக்கான்னா அந்த உயிரைத்தான் போர்த்தி கொண்டு நிற்கிறான். யஸ்யாத்மா சரீரம், எம்பெருமானுக்கு அந்த உயிரானது சரீர பாவனையிலே இருந்து இப்போ உள்ளுக்குள்ளே அவனிருந்து இயக்குகிறான். ஆனால் தான் உள்பூசைனே சொல்கிறோம். ஆன்மார்த்த பூசையை தமிழ்படுத்தும் போது உள்பூசைனே சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு. எதுக்குள்ளேன்னா உடம்புக்குள்ளேயான்னா இல்லை, உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமானுக்கு. அது உயிராச்சே, உயிருக்கு உள்ளவர் இருக்க. அப்போ அந்த உயிர் அவருக்கு என்னவாகுதுன்னா சட்டை போல அணிந்திருக்கிறார். யஸ்யாத்மா சரீரம்னு பிருகதாரண்யக உபனிஷத் சொல்லுகிறது. அந்தபடிக்கு இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றான். திருமூலர் திருமந்திரம். இணங்கி நின்றான், உள்ளுக்குள்ளே போய் கரைந்து உள்ளுக்குள்ளே தான் இருந்தான், அதை ஆட்டுவிக்கிறான். இணைந்திருந்தான்னா கூடவே இருந்தான், ஒன்றாய் உயிராய் உடனாய் வேறாய்னு சொல்லும்படியாக. அப்போ உள்ளுக்குள்ளே போயின்னா அந்த ஆன்மாவின் உள்ளே போய் அவர் இருந்து, உள்ளத்துள்ளோன்னெல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. அதற்கும் உள்ளே இருக்கிறார். இப்போ இங்க என்ன சொல்றார்? உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளது. உயிருக்கு உள்ளே இருக்கும் உயிர் எது? பெருமான், இறைவன். உள்ளுயிர்க்கு உயிராய், உள்ளுயிர்ங்கிறது ஆன்மா, அதற்கு உயிர்னா இறைவன். அப்படி உயிருக்கு உயிராய் இறைவன் இருந்து தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உள்ளது. அங்கே இருந்து கொண்டு அவருடைய அந்த ஞான வடிவை விளங்கும்படியாக செய்கிறார். திரை நீங்கி பார்க்கக்கூடியது இந்த ரகசியத்தை தான். உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான் என்பதை ஒருவன் உணர்ந்தாலன்றி, ஆதார பொருள் அவர்தான் என்பதை அறிந்து கொண்டாலன்றி ஞானத்தை அடைய முடியாது. ஏன்னா அதுதான் ஞானம். அதை ஒருத்தன் அறிந்தான் என்றால் தான் தான் ஞானியாக முடிகிறது. அப்போ உயிர்ன்ற நிலையில கூட நிற்காமல் அதற்கும் உள்ளே போய் பார்த்து அந்த உயிருக்கு ஆதாரம் எதுன்னா எம்பெருமான்னு புரிந்து கொள்கிறார். அதுதான் அந்த அணுவுக்கு அணுவாய் இருத்தல்ங்கிறது. இது அனோரணியான்னு வேத வாக்கியம். அதன் உள்ளே போய் புகுந்து இருக்கக்கூடிய தன்மை, அது ஞானஸ்வரூபம். அந்த ஞானத்தை அடைந்த ஒருவன் உள்ளுக்குள்ள இருந்துதான் இது எல்லாத்தையும் செய்கிறது. அப்போ என் பங்கு இதில் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த ஞானம் ஏற்பட்டு விட்டால் நான் தான் எதையோ செய்கிறேன், என்னுடைய சக்திக்குட்பட்டு நான் மாற்றுகிறேன், என்னால் இது நடக்கிறதுங்கிற ஆணவம் மட்டுப்பட்டு போய்விடும். கேட்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். உள்ளுக்குள்ள அவர் இருந்து தான் செய்கிறார், அதனால இது எல்லாத்தையும் நான் விட்டுட போறேன் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். 10 நிமிஷம் கூட அந்த சங்கல்பத்தோடு நம்மளால் இருக்க முடியாது. சிவபூஜையின் போது அதனால்தான் அப்படி சொன்னாலான்னு நாம் இந்த ஆன்மார்த்தம்ங்கிற ஒன்றத்தை புரிந்து கொள்வோமான்னு பார்த்து பூசைக்கு முன்னாடியே ஒரு அகப்பூசை ஒன்றை வைக்கிறார். இந்த ஆபரணங்கள்லாம், இந்த பசிம துவாரம், இந்த துவாரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பூஜை பண்ணி முடிச்சு சுற்றி இருக்கிற தெய்வங்கள்லாம் ஆவாகனம் பண்ணப்பட்ட பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமானை பாவித்து பூஜை செய்யணும்.
அதில் அந்த ஆத்மலிங்கத்தை உள்ளே இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை அபிஷேகம் செய்து அன்பினால் முழுக்காட்டி ஆர்வத்தினால் துடைத்து இப்படியெல்லாம் ஒரு பద్ధதி சொல்லுகிறது. உள்ளபடியே அதில் தான் ரொம்ப சிக்கணும். அதில் சிக்கி 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 அது நேரம் அதிகரித்து கொண்டே போகணும். எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவும் அந்த அந்த ஆன்மார்த்த மூர்த்தங்கிறது அதுதான். அதெல்லாம் முடித்து கண் திறந்து பார்த்து எதிரே பெட்டிக்குள்ளே ஒரு சுவாமி இருக்கார். அதை எடுத்து வைத்து பழகிறோம். பூஜை எதுன்னா உட்பூசையாக செய்தது தான் பூஜை. மானசமாக உள்ளிருந்து செய்த அகப்பூஜை தான் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப உத்கிருஷ்டமானது, ரொம்ப வசதி. அதுதான் அதில் தான் ஈடுபடுறது கஷ்டம். ஏதோ ஒரு பழக்கத்தினாலே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதன் பேரிலே திரவியங்கள்லாம் கூட்டி அபிஷேகம் பண்ணி லிங்க சுத்தி செய்து அலங்காரம் பண்ணி ஆசனம் கொடுத்து மேலே எழுந்தருளை செய்து ஆவரண பூஜை எல்லாம் செய்து பாவனாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணும்போது நடுவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பாலாபிஷேகம் பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு யோசித்தோம்னா அந்த இடத்துல எம்பெருமான் இருந்தாருன்னா பெரிய விஷயம். ரொம்ப பழகிடுச்சுன்னா நமக்கே தெரியும். ஒரு பக்கம் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இது எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு நாம் பழகிடுவோம். செய்து முடித்தது என்னன்னு பார்த்தா பாத்திரம் விளக்கினதுக்கும் அங்கே அபிஷேகம் பண்ணதுக்கும் வித்தியாசம் இல்லை. வீட்டிலே 10 விளக்கும் போது பார்த்துக்கிட்டே வளர்க்குறோம், பார்த்து செய்கிறோமா என்ன? அதில் அப்படியே மனசு ஒன்றித்தான் செய்கிறோமா? இல்லை, இன்னும் 4 வேலை பார்த்துக்கிட்டே இதை செய்யலாம். ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்போம், யாரோ கேட்பாங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவோம். அந்த நேரத்தில் கதவுல யாரோ வருவாங்க, அவங்களையும் பார்த்துட்டு வந்து பாத்திரம் தேய்க்கலாம். கிட்டத்தட்ட அது போலத்தான் ஆகிறது. எதையோ நினைத்து கொண்டு யார்கிட்டையோ பேசிக்கொண்டு நானும் சிவபூஜை செய்தேன் என்று அந்த சுத்திக்கு இவ்வளவுதான். அப்போ இது எதில் கொண்டு போய் விடணும்னா இந்த புறப்பூசை அகப்பூசையிலேயே லயிக்கும்படியாக செய்யணும். அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கான அதை பண்ணுங்கன்னு ஒரு பழக்கத்திற்கு அகப்பூசையை வைத்து இதனுடைய வெளிப்பாடு தான் புறப்பூசை. வெளியிலே ஒரு லிங்கமூர்த்தத்தை வைத்து ஸ்தாபிக்கும் போதே நாம் என்ன பாவிக்கிறோம்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தத்தை இதிலே பாவிக்கிறேன்னு கொண்டு போய் ஸ்தாபிச்சுட்டு பூஜை பண்ணுறோம். அப்போ சுவாமி எங்கே இருக்காருன்னா இங்கே தான் இருக்கார். இதில் இருக்கிறதா நான் பாவிச்சு பண்ணுறேன். ஏன்னா இதுக்கே பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் பழகலை, அந்த பக்குவம் இன்னும் வரலை. ஒரு பூசலார் தான், ஒரு வாயிலார் தான், அவர்களால் தான் அது முடியும். அகப்பூசை பண்ணி அதிலேயே போய் அடைந்தார்கள் சொல்றது அவர்களால் தான் முடியும். ஒருத்தரான பூஜை பண்ணார், இன்னொருத்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணினார், அவரால் தான் அது முடியும். ஒருத்தர் தான் அப்படி இருக்க முடியும், எல்லோருக்கும் அது இல்லை. அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு லிங்கத்தை வைத்துக்கொள், இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மலிங்கம், ஆன்மாவின் உள்ளே உனக்கு உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய வடிவம் இது. அதனால்தான் அதை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுனால தான் ஸ்படிகலிங்கத்தை விசேஷமாக சொல்கிறது. ஏன்னா சுத்தி பண்ணுறது ரொம்ப சுலபம். கல்லாலோ உலோகத்தலாலோ ஆனால் அதில் கரைபடுகிறதெல்லாம் தேய்க்கிறது முடியாது. மூர்த்தம் அவ்வளவு சுத்தமாக இருக்கணும். பூஜையில் வைக்கக்கூடிய லிங்கமூர்த்தம் ஒரு பொட்டேனும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும், அவ்வளவு சுத்தமாக இருக்கணும். எல்லா அபிஷேகங்களும் கூடி முடித்த பிறகு நிறைய தீர்த்தத்தினாலே திருமஞ்சனம் செய்த பிறகும் கூட மாக்காப்பு இதெல்லாம் அங்கங்கே ஏதாவது இருக்கலாம். அதனால் குச்சிப்புல் கொண்டு அதை தேய்க்கெல்லாம் சொல்லியிருக்கு. குச்சப்புல் கொண்டு அதை தேய்த்தெல்லாம் எடுக்கணும்னா சுவாமியை நாம் தீண்ட முடியாது. இப்போ மேலே என்ன பண்ணலாம்னா தர்பை கொண்டு தேய்த்து அதையெல்லாம் நீக்கி மறுபடியும் அவ்வளவு ஜலத்தினாலே அபிஷேகம் செய்து அது கண்ணாடி போல இருக்கணும்னா அது அப்போ தான் சுத்தமாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்படி பார்த்தா அந்த பக்கம் தெரியுதுன்னா அவ்வளவானா பார்க்கணும். உலோகத்தினாலோ இல்லை மற்றைய திரவியங்களால் கூட்டக்கூடிய லிங்கமூர்த்தங்களுக்கு இந்த சுத்தியை நம்மாலே அவ்வளோ தூரத்தில் சுலபமாக அடைய முடியாது. அதனால்தான் கல்லாலோ மற்றைய உலோகங்களாலோ செய்வதை காட்டிலும் ஸ்படிகலிங்கம் இன்னும் விசேஷம்னு நாம் சொல்லுவது. இன்னும் சுலபமாக பண்ணலாம். அப்படி செய்யப்பட்ட, ஏன்னா பெருமான் திருமேனி அழுக்கு இல்லாதது இல்லையா, அழுக்குக்கு அங்கே இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் அழுக்கு இருந்ததுன்னா அது பரம்பொருள் வடிவம்னு எப்படி கொள்ள முடியும்? ரொம்ப துல்லியமாக இருக்கணுமாம் திருமேனிகள், அவ்வளவு துல்லியமாக பார்த்து கொள்ளணும்ட்டு தான் அபிஷேகத்துக்கு இவ்வளவு திரவியங்கள் எல்லாம் கூட்டினார்கள். அத்தனை படியிலே இவ்வளவு திரவியங்கள் கொண்டு அபிஷேகித்தால் தான் கணக்கு வரும்னு சொல்லி அந்த துல்லியத்தன்மைக்கு அவ்வளவும் கணக்கெல்லாம் பார்த்தார்கள். அப்படி பூஜிக்கும் போது அந்த ஆன்மா எந்த குறையும் இல்லாததை காட்டும் விதமாகத்தான் பளிர்னு அந்த சுவாமி மூர்த்தம் இருக்கணும், கண்ணாடி போலே. ஏன்னா அதுதான் பார்த்தோம்னா அழுக்கு இல்லைங்கிறது ஒரு அளவில் நம்மளால் நிச்சயம் சொல்ல முடியும். நம்ம முழுக்க தொடச்சி இப்படி பார்த்தா அந்த பக்கம் தெரிஞ்சா தானே அழுக்கு இல்லைன்னு அர்த்தம். மற்றைய பொருள்களை விடவும் கண்ணாடி கொஞ்சம் எளிமையாக காட்டி கொடுத்துடும். நாளை ஸ்படிகலிங்கமாக வைத்து எழுந்துருளச் செய்து அவரை வழிபடும் போது அது துல்லியமாக இருந்ததென்றால் அது எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அது போலே தான் இந்த ஞானமும் ரொம்ப துல்லியமான ஞானமாக அவர் வடிவம் எடுத்து உள்ளுக்குள்ளே மறைபொருளாக வீற்றிருக்கிறார். அந்தபடிக்கு அறிவு திகழ்ந்துள்ளது. ஏனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடிகட்டினனே. கடைசியில் சொல்லிடுறார், 3 விதமான மலங்களிலும் சிற்றறிவுடைய இந்த உயிரானது அதிலேயே திளைத்திருக்கும்படி ஆயினும் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அது நீங்கணும்னா ஒரே வழி திருவருளுக்கு இலக்காகும்படியாய் பஞ்சாட்சர உபதேசத்தின் மூலம் தீட்சிக்கப்பட்டு அந்த உயிர் வெளிப்படலாம்.
இப்போ மந்திரோபதேசத்திற்கு என்ன அடிப்படை தகுதின்னா மும்மலங்களிலும் திளைத்திருத்தல். 3 மலங்களிலும் திளைத்த உயிருக்குத்தான் பாதுகாப்பு. இப்போ அதெல்லாம் நீ சுத்தம் பண்ணிட்டு வந்தா தான் மந்திரோபதேசம்னு சொல்ல முடியுமா? பஞ்சாட்சர உபதேசம் மேன்மையானவர்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டா ஏற்கனவே மேன்மையா இருக்கானே, என்னத்தை சுத்தி அவர்களுக்கு? மேம்பட்டவர்களுக்கு மட்டும்னு வைப்பதான்னா இல்லை. மும்மலத்தே திரிமலத்தே குளிக்கும் உயிர் பேரறிவுடைய பெருமானை அவனுடைய அருளாலே அறிந்து அழுந்தி, அந்த அருளிலே அழுந்தி மலத்தன்மை நீங்கும்படியாக செய்து வெளிப்படும். அப்ப அந்த அருளுக்கு இலக்காகணும்னா தீட்சிக்கப்பட்ட நிலையிலே விடாது விதிப்படி பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி உய்வு பெறுதலை தவிர வேறு வழி இல்லை. அதனால் மும்மலங்களினுடைய தாக்கத்திலே சிக்கி அங்கே அழுந்தி இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு தீட்சை செய்வித்து கொடிகட்டினேன். கொடிகட்டினேன்னு சொன்னால் கீழே இருக்கிறது மேலே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த உயிரை மேல் நோக்கி செலுத்துகிறேன்கிறார் சுவாமி. கொடிகட்டினேனேங்கிறது அந்த தீட்சையைத்தான் குறிப்பது. படர்ந்து கீழே இந்த உலகவாசத்தோடு இருக்கக்கூடிய கொடியை திருவருளாகிற கயிற்றினால் கட்டி இறை சம்பந்தம் ஏற்படும்படியாய் சுவாமியினுடைய திருவுருவமாகவே இருக்கக்கூடிய அந்த கம்பத்திலே சேர்த்து கொண்டு போய் மேலே எம்பெருமான் இடத்தே அதை ஒப்புவிக்கிறேன், கொடிகட்டி மேலே ஏற்றிச் சென்றேன்கிற அளவிலே சொல்லுகிறார். குளிக்கும்ங்கிற அந்த சொல் அதில் போய் மூழ்கி இருப்பதை குறிப்பது. குளித்தல் அப்படின்னாலே அதில் போய் மூழ்கி இருப்பது. சுவாமிகள் விஷயத்திலே சிவபாத ஹிருதயர் அப்படித்தான் மூழ்கி இருந்தார். அதில் போய் மூழ்கினார் இல்லையா? அப்போ தானே கண்ணுக்கே தெரியாதபடிக்கு மறைந்த போது தானே சம்பந்த பிள்ளையார் அம்மே அப்பான்னு கதற தொடங்கியது. அப்போ அந்தபடிக்கு மூழ்கி இருத்தல்னா அதில் போய் மறையும்படியாக இருப்பது. திருமலத்தே குளிக்கும் உயிர்னா அந்த 3 மலங்களிலே மறைந்து போய்விட்டதாம் உயிர். ஆணவ முதலிய மலங்களின் இருளிலே அது மலைந்து விட்டது. சும்மாவா அதுக்கு ராஜமலம்னு பெயர் வைத்தார்கள். ராஜமலம்னு பெயர் வைத்தார்கள் ஆணவத்துக்கு. அவ்வளவு வீரியம் அதுக்கு உண்டு. நினைத்தால் எதையும் சாதிக்கும். ராஜாங்கத்துக்கு லட்சணமே நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்யலாம். ஆணவ மலம் அப்படி நம்மை செய்வித்து ஆட்டுவிக்கும், எதையும் செய்விக்கும். ஒரு க்ஷணப்பொழுதிலே ஆணவத்திற்கு ஆட்பட்டு விட்டால் நிச்சயம் இதை நான் செய்ய மாட்டேன்கிற காரியத்தை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடும். சகலவிதமான பாதகங்களையும் செய்ய வைக்கும். சின்ன பொய்யில் ஆரம்பித்து கொலைபாதகம் வரையிலும் ஒரு க்ஷணப்பொழுதில் செய்விக்கும். அப்படி பயம் கொள்ள வேண்டியது ஆணவ மலத்தை பார்த்து. அதனால்தான் இறைவன் திருவடிகளை வந்து அபயம் அபயம்னு விழுந்தார்கள்னா ஆணவ மலம் அப்படி வாசல்ல காத்து கொண்டு நிற்கும். அங்கே வரைக்கும் அது வரக்கூடியது. யமனுடைய 3 பாசங்களும் 3 மலங்களாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 மலங்கள் தான் 3 பாசங்களாக நினைத்து அந்த பாசக்கயிறை நம்பி அவன் மார்க்கண்டேயர் பேரிலே பிரயோகித்தான். அவர் போய் பற்றியிருப்பது எல்லாம் வல்ல பரம்பொருளைங்கிறதையும் மறைக்க செய்தது ஆணவம். அதிலே உள்ளுக்குள்ளே நுழைந்ததுல 3 பாசங்கள்லே மாயையும் கண்மமும் வாசல் தாண்டாது அங்கேயே அது பஸ்மமாக போய்விட்டது. ஆணவ மலத்தின் நுனி மட்டும் உள்ளே போச்சான். அது மட்டும் உள்ளே போச்சு. அது மார்கண்டேயரை தீண்டாம சுவாமியை தீண்டியது. ஆணவம் மலம் பெருமான் முன்னாடி நிற்க முடியாது, உடனே வெளிப்பட்டு வந்தார். அங்கேயும் பெருமானுடைய திருவருள் யமன் பேரிலே இடது பாதமாக வந்தவனை எத்தி கீழே தள்ளியது. சுவாமி வலது பாதத்தை பிரயோகித்திருப்பாரோ என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. அடுத்த யம பதவிக்கு யாரானா அவங்க தான் வந்து உட்கார்ந்துருக்கும். அது வரையில் அந்த பதவி அப்படியே இருந்திருக்கும். இடது பாதம் வந்து அவன் மார்பிலே முட்டிய போது ஏதோ பாவம்னு கீழே தப்பி விழும்படியாக செய்ததா. மேலே ஏறி சுவாமி தாண்டவம் ஆடினார். ஆணவ மலத்தை அப்படித்தான் நசிக்க வைப்பார். நிற்க முடியாது சுவாமி முன்னாடி. அதனால்தான் அவரை பற்றி கொண்டேன். அப்பா, இந்த ஆணவத்திற்கு நான் விழக்கூடிய வாய்ப்புகள் பலபடியாக இருக்கு. சுற்றி சுற்றி உதாரணங்களை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. ஒரு க்ஷணப்பொழுதிலே கொலைபாதகம் வரையிலும் கண்ணை மூடிக்கொண்டு செய்ய வைக்கும். பல நேரங்களில் கேட்கக்கூடிய செய்திகள் இவரா செய்தார் அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கே. அப்போது அத்தனை தூரம் நமக்கு தெரிந்த ஒருத்தர் அவ்வளோ சாத்வீகர் இப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ரொம்ப தைரியமாக சொல்லுவோம். ஆனால் ஆணவ மலம் நம்ம அத்தனை பேரையும் முட்டாள்களாக்கும். ஒரு க்ஷணப்பொழுதில் எதையுமே செய்ய வைத்து அதனுடைய பயன் முடிந்த பிறகு, அது வெளிப்பட்ட பிறகு ஏற்படக்கூடிய அந்த பயன் இருக்கே, அதை நினைத்து பார்க்கும்படியாக செய்யாமல் மறைத்துவிடும். இதை செய்தால் நிச்சயம் சிக்குவோம்னு தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்ய வைக்கக்கூடிய வீரியம் ஆணவ மலத்திற்கு முழுக்க மறைச்சிடும். ஒரு க்ஷணப்பொழுது மறைக்க செய்து அப்படி சிரிக்கும்.
முட்டி மோதி எழுந்து நின்னதுக்கு அப்புறம் தான், ஓ இது செஞ்சிருக்க வேண்டாமோ, இவ்வளவு நாள் இருந்த நிலையெல்லாம் போச்சே, இதை ஒரு க்ஷணப்பொழுது இதை தவிர்த்திருக்கலாமோ, ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை விடாமல் இருந்திருக்கலாமோன்னு நினைக்கும்படியாக செய்யும். ஓ, ஆணவ மலத்தினுடைய வீரியம் அப்பேற்பட்டது. ஆனால் தான் அதை முழுக்க தொடைத்தே எரிய முடியாதுன்னு பார்த்து தான் ஆணவ மலத்திலே குளித்திருக்கும் உயிர். ஆனால் அதை தடுத்து ஆட்கொள்ளணும்னா கொடிகட்டினேன்னு வர. இதை யார் செய்ய முடியும்னா, அந்த ஆணவத்தினுடைய வீரியத்தை, அதனுடைய லட்சணத்தை, அது ஆற்றக்கூடிய செயலை எல்லாவற்றையும் முழுதுணர்ந்து சிவமாம் தன்மையிலே கூடியிருக்க ஒருத்தரால தான் செய்ய முடியும். அந்த ஞானம் அவர்களுக்கு தான். மற்றொன்று, அதை தெரிந்து கொண்டால் கூட செய்யணும்னு என்ன நிர்பந்தம்? அது கிடக்கட்டும், நான் தப்பிச்சுட்டேன்னு போகலாமே. கருணை எம்பெருமான் போலே இருந்தபடியினால் ஆச்சாரியர்களுக்கு அந்த கருணை இந்த உயிர்கள் பேரில் எப்படி பெருமான் நம் பேரிலே கருணை கொள்ளுகிறானோ அது போலே, நான் கடை தேறி விட்டேன், எனக்கு ஒரு மறைஞான சம்பந்தர் வந்தார், நான் கடை தேறி விட்டேன், இவர்கள் திருமலத்திலே குளித்தால் எனக்கு என்னன்னு விட்டுட்டு போகல, மெனக்கெட்டு பாட்டு பாடி அதை தெளிவுபடுத்தி நான் தீட்சை செய்விக்கிறேன் அந்த ஞான மரபை வளர்த்து வித்தார். அவரிடத்தே இருந்து தொடங்கித்தான் இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய சித்தாந்த ஆச்சாரிய பீடங்கள் எல்லாம் மலர்ந்தன. அங்கிருந்து தொடர்ந்து தான் நமக்கு மேன்மை பொருந்திய துரசை ஆதீனம், மேன்மை பொருந்திய தர்மபுர ஆதீனம், இவர்கள் எல்லாம் நமக்கு அங்கிருந்து தொடங்கித்தான் அந்த ஆச்சாரிய பரம்பரை அவிச்சின்னமாக தொடர்ந்து வந்து இன்றளவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் வரையிலுமாக நிற்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் கொடிகட்டினேன்னு சொல்லுவதற்கு இரண்டு குணங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த உயிர்கள் திருமலத்திலே குளிக்கிறதுங்கிறத பார்க்கணும்னா அதுலேருந்து எழுந்து வந்தவங்களாக தான் இருக்கணும். அந்த மலத்தன்மை நீங்க பெற்றவர்களால் தான் நம்மை பார்த்து, ஓ இவர்கள் அந்த ஆற்றிலே கிடக்கிறார்கள், அந்த சேற்றிலே இவர்கள் கிடக்கிறார்களே சொல்லணும்னா மேலேறி வந்த ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும். அதிலிருந்து அவர்களை காப்பாற்றணும்னா அதை செய்யணுங்கிற கருணை வேணும். அப்ப ஞானம் கருணை இரண்டும் பெறப்பட்ட ஆச்சாரியர்கள் அவர்கள். அந்த கருணையினாலே இறங்கி வந்து, ஐயோ இந்த உயிர் திருமலத்திலே குளிக்கிறதே, இதை விட்டு செல்வேனோ, இதற்கு கை கொடுத்து தூக்குவிப்பேன்னு வந்து கொடிகட்டி உன்னை நான் ஏற்றுகிறேன்னு தீட்சித்து வைத்தார். அப்ப அந்த ஞானமும் கருணையும் இரண்டும் எம்பெருமானிடத்தே பரிபூர்ணம். அது இவர்களிடத்தையும் இருக்கு. பெருமானிடத்தே இருந்து அந்த ரெண்டும் இவர்களிடத்தையும் இருக்கு. சுவாமியினுடைய 2 திருக்கண்களை சூரியன் சந்திரன் சொல்றோம்னா, சூரியனை போலே ஒளிரும் ஞானம், சந்திரனை போலே குளிர்ந்த கருணை, இந்த 2 குணங்களும் இவர்களுக்கு பெறப்பட்டிருந்தார்கள். அதனாலே தூக்குவித்தார்கள். தூக்குவித்தால் போதுமானா அழிக்கணுமே, அக்னியாக 3வது திருக்கண். அந்த இடத்திலே நமக்கு அவர்கள் ஞானபூர்த்தி ஏற்படும்படியாக செய்து கொடிகட்டினேன்னு சொல்றார். மேலே நோக்கி கொண்டு போய் இந்த உயிர் பரம்பொருளிடத்தே ஒடுங்கும்படியாய் கொடிகட்டினே. முதல் பாடல்லேயே 3 மலங்களினுடைய வீரியத்தை சொல்லி அதன் முன்பாக ஒளி வளர்ந்து கொண்டே போனால் இதை ஒழிக்க செய்யலாமே தவிர ஒழிக்க முடியாது, ஒழிக்கும்படியாய் செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஞானம் ஏற்படணும். அந்த ஞானத்திற்கு என்ன வழி? பெருமானுடைய திருநாமத்தை உபதேசமாய் பெற்று அந்த பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை உணர்ந்து. அதனால் தான் ஆச்சாரியர்கள் திரும்ப 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 பஞ்சாட்சரத்தின் சிறப்பை சொல்லி கொண்டாடினார்கள். உள்ளபடியே கத்துணை பூட்டி கடலில் பாய்ச்சிலும் நத்துணை ஆவதுங்கிறது நடத்தி காண்பித்தார் ஒரு. அதுதான் கதியாக இருந்தது. கல்லில் கட்டி இடப்பட்ட தெப்பம், அது தெப்பமாய் மிதந்தது கடலிலே இடப்பட்ட நிலையில் அப்படின்னு சொன்னா அது அந்த பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பு. அது காத்து கொடுத்தது. எல்லாம் முடிந்த பிறகு கடைசியா உயிர்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைத்த போது ஞானசம்பந்த பிள்ளையார் பஞ்சாட்சர சிறப்பை சொல்லித்தான் உபதேசகரியை பூர்த்தி செய்கிறார். அதன் பிறகு நல்லூர் பெருமணத்திற்கு சிறப்பு செய்து தாம் போய் சிவஜோதியிலே கலந்த நான் உயிர்களுக்கு நிறைவாக செய்து வைத்த உபதேசம் பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை பாடல் தோறும் வைத்து பாடிக்கொண்டார். சுவாமிகள் நிறைவில் பாடணும்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் உபதேசம் பண்ணியிருக்கலாம். அத்தனையும் சேர்த்து தமிழ்ஞான சம்பந்தர் பஞ்சாட்சர பதிகத்தினுடைய 2வது பதிகம் 2வது பதிகமாக பஞ்சாட்சர பதிகம் சொல்றது கடைசியில் ஆச்சாள்புரத்திலே திருக்கல்யாண அவசரத்திலே சுவாமிகள் உபதேசம் பண்ணி வைத்தார். அதன் பிறகு சிவஜோதியை தரிசித்தவாறே நல்லூர் பெருமணத்தில் போய் கலந்தாருன்னு சொல்றோம். அப்படி சிறப்பு வாய்ந்தது இந்த பஞ்சாட்சரம். என் நாம் மறக்காதுங்கிறார் இல்லையா, என் நாம் மறவாது உன்னைன்னு விட்டாரு. எல்லாம் முடிந்து போய் நினைவெல்லாம் தப்பி போய் விழுந்தாலும் உருவேத்தின் அந்த நாமத்தை என் நாம் மறவாதுன்னு விட்டார். என்ன விசேஷம்னா, பொருள் மறந்து போய் சித்தமெல்லாம் கலங்கின நிலையிலும் கூட நான் ஏற்றிய உருவின் பழக்கத்தினாலே துடிச்சு கொண்டே இருக்குமாம் இந்த நாமத்தை. அப்படி துடித்தாலும் கூட அதுவும் பயந்தது. பொருள் உணர்ந்து தான் சொல்லினேங்கிறதெல்லாம் கடந்து கிடந்த கிடப்பாய் போய் சுற்றி நிற்பவர்கள் எல்லாம் ஆளுக்கு சொல்லிவிட்டாச்சா, தூரதேசத்துக்கெல்லாம் சொல்லியாச்சா, எல்லாரும் வந்துட்டாங்களா, அது வரைக்கும் தாங்குமா, கங்கை தீர்த்தம் எடுத்து வச்சாச்சான்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலும்
நான் இதை பழகிக்கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு நாள் தாங்குமா, கிருத்திகை வந்ததா, பரணி வந்ததா, பௌர்ணமியா, அமாவாசையான்னு பார்க்கறதுக்கு நடுவே அந்த நிலையிலே நான் மட்டும் இதை பழகிக்கொண்டே இருக்கும்படியாய் செய். உன்னை மறக்கணுங்கிற உள்ளுக்குள்ளே நீ இருக்கும் தன்மை மறந்து போய் விடக்கூடிய கடைசி நேரத்திலும் நான் இதை மறவாதபடிக்கு நான் உருவேற்றி இதை வைத்திருக்கிறேன். அந்த அக்ஷரம் இருக்கே, அது காத்து கொடுக்கும். உள்ளபடியே சுவாமிகள் பஞ்சாட்சர பதிகத்திலே அத்தனை தூரத்திற்கு நிறைய தத்துவ விசாரம் பண்ணுவார் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் பண்ணுவார். சொட்டுணை வேதியன் பதிகத்தில் தான் உயிரினுடைய நிலையற்ற தன்மையெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணுறது பஞ்சாட்சர பதிகத்தில் பண்ணுறார். ஏன்னா ஓத 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 அந்த தெளிவை பெற்றுத்தரக்கூடியது பஞ்சாட்சரம். இந்த இந்த ஞானத்தை பெற்றுத்தரக்கூடியது பஞ்சாட்சரம். அதனால் தான் எல்லாவற்றிலும் மேம்பட்டது அதுன்னு கொண்டாடினார்கள். நேரடியே மற்றைய மொழிகளெல்லாம் அழிந்து போனாலும் என் அப்பா இந்த நாமம் என்ன ஆகும்னு கேட்கிறார். மெய்கண்டாரிடத்தே வனவாசம் கிடந்தார், கேட்கிறார். மொழியெல்லாம் மாறுதே, வழக்கொழிந்து போனதாக நிறைய மொழிகளை பற்றி கேள்விப்படுகிறோமே, அந்த விதத்தில் இந்த நாமத்திற்கு ஒரு பங்கம் வந்தால் கேட்கும்போது அப்பா இது மொழி கடந்ததுன்னு, இது மொழியால் அறியப்படுவதில்லைன்னு. சிவத்திற்கு என்ன காலம் உண்டோ அந்த காலம் இதற்கும் உண்டு. அவர் காலம் கடந்தவர், காலவசப்படாதவர். இப்போ இதுவும் அந்த தனைக்கும் இருக்கும், இதுவும் அந்த தனைக்கும் இருக்கும்னு பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை சொன்னார். அதனால் தான் தீட்சை சேவிப்பதனுடைய முக்கியத்துவத்தை ஆச்சாரியர்கள் வலியுறுத்தி சொல்லி சொல்லி அதெல்லாம் தேவையில்லை, நான் இருக்கிறபடிக்கு இருக்கிறேன்னு சொல்லுவதை ஆச்சாரியர்கள் ஏற்கலை. பஞ்சாட்சர உபதேசத்தை அவசியம் உயிர்கள் பெற வேண்டும். யாருக்குன்னு கேட்டால் அத்தனை பேருக்கும். திருமலத்தே குளிக்கணும், அதுதான் அடிப்படை தேவை. மும்மலத்திலே குளித்து பழகிய உயிர்களுக்குத்தான் பஞ்சாட்சரம் மருந்து. மருந்து ரொம்ப வசதியான விஷயம்தான். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தானே தர முடியும். நோய் இல்லாதவர்களுக்கு அது ரொம்ப உயர்ந்த பொருள். நானும் குடிக்கிறேன்னு குடிக்க மாட்டோம். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே. இப்போ பஞ்சாட்சரம் யாருக்குன்னா திருமலத்தை குளிக்கும் உயிர்களுக்கு பஞ்சாட்சரம். அதிலிருந்து நீங்கும்படியாக செய்து அவர்களை, இது எல்லாருக்கும் ஆனதான்னா உள்ளபடியே எல்லாருக்கும் ஆனது. அப்புறம் ஏன் எல்லாரும் பெறலைன்னா ஓடி வரும் காரணருக்கு உண்மை உரைக்கணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல நான் மும்மலத்திலே குளிக்கிறேன், இது சகதி, இது சங்கடமாக இருக்கே, இதிலிருந்து நீங்க வழி என்னங்கிறதான தெரிய வந்தால் அந்த எண்ண ஓட்டமே அவர்களை கொண்டு போய் ஆச்சாரியரிடத்தை நிற்பாங்க. அது கொண்டு போய் ஆச்சாரிய தரிசனத்தை சத்தியமாக ஏற்படுத்தும். அந்த விண்ணப்பம், எம்பெருமானே இந்த நிலைக்கு நான் வந்துவிட்டேன், இது ரொம்ப சங்கடமாக இருக்கு, இந்த உலகத்தினுடைய இயல்பு, இதில் சிக்கி தவிக்கிறேன், இதிலிருந்து காக்கும் வழி என்னங்கிறதை விண்ணப்பமாக வைத்தால் சத்தியம் ஆச்சாரிய தரிசனம் ஏற்படும். அதன் பிறகு வேண்டாம்னு சொன்னாலும் வலியை இழுத்து பஞ்சாட்சர உபதேசத்தை பெருமான் அவர் மூலமாக செய்வித்தார். அதனாலே ஒரு உயிரிலே, ஒரு ஜென்மாவிலே ஒரு முறை அந்த பஞ்சாட்சர உபதேசம் என்பது கிடைப்பதற்கரிய பெரும் பரிசு. பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். என்ன, ஒரு பிறவியிலே பல பல 100 கோடி பிறவிகள்லாம் எடுத்து முடித்து மனித பிறவி, அந்த பிறவியிலேயும் இந்த வழக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திலே ஒரு பிறவி, அந்த தேசத்தினுள்ளேயும் இது கிடைக்கக்கூடிய நிலையிலே ஒரு பிறவி, எங்கோ ஏதோ ஒரு தேசத்தில் எங்கேயோ போய் பிறக்காமல் இதெல்லாம் லபிக்கக்கூடிய ஒரு தூரத்திலே பிறந்து, நினைத்து பாருங்க, இதே வீதியிலே இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வண்டி ஓட்டினோம்னா தில்லை. இதுக்கு மேலே என்ன பாக்கியம் நமக்கு இருக்க முடியும்? எவ்வளவு நெருக்கத்தில் பெருமான் வச்சிருக்கார். அத்தனை கொடுப்பினையும் கொடுத்து ஒரு பிறவியை எம்பெருமான் வைத்திருக்கிறான்னா அதிலே பெறக்கூடியது இந்த பஞ்சாட்சர உபதேசம் என்னும் போது அந்த வாய்ப்பை ஆச்சாரியர்களை பின்தொடர்ந்து போய் வலியப்படி போய் பிடித்தாவது அந்த பஞ்சாட்சர உபதேசத்தை பெற்று உயிர்கள் விதிப்படி அதை ஓதி உய்வு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் சுவாமிகள் கொடிகட்டினேன் என்கிறார். அந்த நிலையில் இருளும் ஒளியுமாய் அறியாமையும் அறிவும் ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய தன்மையுடையன. ஒன்று கூடினால் ஒன்று குறையும், அவ்வளவுதான். முழுவதுமாக அழித்தேங்கிறதுக்கு இடம் இல்லை. அதிலும் இருள் இருக்கிறதே, அது ஒளிந்து கொள்ளும் வெளிச்சத்தினுடைய அந்த பிரகாச தன்மையினால் முழுக்க நீங்காது. அப்போ என்ன செய்யலாம்னா அந்த ஒளியை கூட்டிக் கொண்டே போக வேண்டும். இந்த ஒளி எங்க இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இயல்பாக உயிருக்குயிராய் இருக்கும் பெருமானிடத்தே உண்டு. அப்படி உயிருக்குள் உயிராய் இருக்கும் பெருமான் ஒளி நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த ஒளியை கொண்டு உள்ளுக்குள்ளே நீ விளக்கேற்றி காண முடியாத விஷயங்களை, தெளிவை, உண்மையை நீ பெறலாம். அதற்கு என்ன தேவைன்னா மும்மலத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த தெளிவு. அது அடைந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு கொடிகட்டினேன் என்கிறார். அந்த சிவஞானமாக மனமாகிற குகையினுள்ளே விளங்கக்கூடிய தீபம், அந்த தீபமாகவே இருப்பவன் முருகப்பெருமான். அதனாலே குகன் என்ற திருநாமம் என்றே சொல்லப்படுகிறது. குகையினுடைய முடிவிலே, இருண்ட அந்த குகையின் முடிவிலே குகனாக எம்பெருமான் இருக்கிறார். குகையினுள்ளே இருப்பவன் குகன். அதனால தான் அருணகிரி பெருமான் அனுபூதி கூடிய நிலையிலே பாடும்போது முருகன், குமரன், குகன் 3 நாமங்கள் சொல்லுவார். 3த்திற்கும் ரொம்ப விசேஷமான 3 காரணங்கள், ரொம்ப விசேஷமா அந்த 3 நாமங்களை எடுக்கிறார். எண்ணி முடிக்க முடியாத திருநாமங்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து
உயர்ந்த 3 நாமங்களை விசேஷமாக சொல்கிறார். அந்த 3 நாமங்களுக்கும் பொருளே சொல்லப்படுகிறது. அதில் 3வது குஹன். ஹிருதய குகையின் உள்ளே இருப்பவன் குஹன். என்னவாக இருக்கான்னா ஞான தீபமாக இருக்கிறான். பார்க்கிறது எப்போதுன்னா ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே அறியாமை நீங்கி அவர் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ஞான ஒளியை காட்டி கொடுத்தால் சுப்பிரமணிய பிரகாசம் அந்த இடத்திலே காட்சி தரும். அது சிவஞான வடிவம். அந்த சிவஞான வடிவத்தை பற்றி கொண்டால் அருணகிரி பெருமானார் சொல்லுவது போலே சிவகதியை அடையலாம். முருகப்பெருமானை அவர் அத்தனையும் பற்றி கொண்டாலும் வேண்டியது சிவகதி. சிவஞான உபதேசம்தான் கேட்டார். சிவபெருமானிடத்தை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னார். பதிஞான வாழ்வு தான் பெறணும்னு ஆசைப்பட்டார். எப்படி பார்த்தாலும் அவர் வேண்டியது சிவகதியை தான். அதற்கு மார்க்கமாக அவர் கொண்டது சிவபெருமானுக்கு பிரணவமந்திர உபதேசத்தை சொல்லி ஆச்சாரிய பாவனையிலே அமர்ந்த சுப்பிரமணிய பெருமானை பிடித்தார். இப்போ உள்ளுக்குள்ளே ஞான ஒளியாக இருக்கும் கந்த கடவுள், அது சிவஞானத்தினுடைய வடிவம் என்ற அளவிலே கொள்ளுகிறோம். அது ஏற்படுவதற்கு கொடி கட்டினேன் என்று சொல்லி உயிர்கள் மேம்படும் பொருட்டு நான் கொடி கட்டினேன் என்று பாடுகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும், அறிவு திகழ்ந்துள்ளது ஏனும் திரிமலத்தே குளிக்கும், உயிர் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன்னு சொல்லி முதல் பாடலிலே உயிர்கள் மும்மலத்தன்மை நீங்கி சிவஞான கதி அடைவதற்கு கொடி கட்டினேன் என்று சொல்லுகிறார். 2வது பாடல் அருளாளர்கள் எப்படி நமக்கு அருள் செய்வார்கள் என்பதை 2வது பாடலிலே சொல்றார். பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியேது இரவேது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசற் கொடி. வெண்பாவாக 2வது பாடல். அருளாளர்கள் நமக்கு என்ன முறையிலே வந்து அருளுவார்கள் என்பதை இந்த பாடலிலே வைத்து சொல்லியிருக்கிறார். திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க அடுத்த மாத நிகழ்விலே இந்த 2வது பாடலுடைய பொருளை சிந்திப்போம். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம்.